எபிசோட் 1 எதிர்பார்ப்பில் A4 ஆப்பு. நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிக்க போது 5 4 3 2 1 ஆரம்பிங்க மிஸ்டர் மேடி. மேடி வணக்கம் வணக்கம். என்னது நம்மளுடைய 12 பாட்காஸ்ட் வர்றதுக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கனால என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் ஓப்பனிங்கா நம்மளுடைய 3 மெயின் ஹோஸ்ட், ஒன்னு நம்மளுடைய சிம்பு அண்ட் நம்மளுடைய அரவிந்த் சாமி, எல்லாத்தையும் ஒரு வணக்கத்துக்கு போடுங்க. ஹலோ, வணக்கம் வணக்கம். என்னது Hello. இந்த 12 மணி பாட்காஸ்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஹலோ, வணக்கம் வணக்கம் எவ்ரி ஒன். 10 மணி 10 PM பாட்காஸ்டை 12 AM பாட்காஸ்டாக மாற்றின சிம்புக்கு ரொம்ப நன்றி. அது 1 AM ஆச்சு. இப்போ இருக்க கணக்குல பார்த்தாக்கா சிம்புனால ஆக்சுவலி கொஞ்சம் என்னது 3 hour டிலே ஆச்சு. அவர் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் பண்றாரு. மிஸ்டர் அரவிந்த் சாமி என் மேல எலிகேஷன்ஸ் போடாதீங்க ப்ளீஸ். நான் ஆன் டைம்ல தான் வந்தேன். செட்டப்ன்ற பேர்ல தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. நீங்க வந்ததே ரொம்ப நன்றி சிம்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஷார்ட் பீரியட்ல ஒர்க்கிங் டைம்ல இவன் நீங்க அவ்வளோ பிஸியா எல்லாம் கூட அந்த டைம்ல 1 hour கால் பண்ணி பேசுறது ரொம்ப நன்றி. அது என்ன உண்மைதான். இல்ல, நல்ல நாள்லயே வந்துட்டு எனக்கு எவனும் கால் பண்ண மாட்டான். இன்னைக்குன்னு பார்த்து, அதுவும் இப்பன்னு பார்த்து தான் வந்து வரிசையா ஒருத்தனா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ ஃபார் தட் டிலே ஐ டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நல்ல நல்ல பாசிட்டிவிட்டியா இருக்காரு. இந்த புது சிம்பு பக்கமா இருக்கு. சிம்பு நல்லா இருக்காரு சிம்பு. சோ சரி மேடி, இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்? என்ன பத்தி? இப்ப மேடிக்கு இந்த பாட்காஸ்ட் ஆக்சுவலி பாட்காஸ்ட் ஏற வந்து புதுசுல நானும் சிம்புவும் நாங்க ஒரு பாட்காஸ்ட் ஐட்டமே வாங்கி இருக்கோம். என்னது அரவிந்த் சாமி? இது நாங்க இப்போ 2026, நான் சொல்ற 2019 நாங்க பாட்காஸ்ட் பத்தி நாங்க என்னது ஆண்டவர் மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்துட்டோம். ஆமா, ஆக்சுவலா அதுக்கே வந்து நாங்க வந்து ஒரு ரெக்கார்டிங் செஷன் போட்டு அங்க ஒரு பெரிய வாய்ஸே இருக்கு. வாய்ஸ் எல்லாமே அங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிச்சோம். நான் ஆடியோ செட்டப்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அது 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 6 years பேக் சொல்றேன். 6 years 8 years பேக். ஆனா நம்ம சிம்பு ஃபேன்னாலே படம் டிலே ஆச்சுனால பாட்காஸ்டும் கொஞ்சம் டிலே ஆச்சு. சுமார் 8 வருஷம் டிலே. அதாவது வந்து நாங்க எப்படின்னா வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த வந்துட்டு உள்ள போட்டு ஓவர் குக் ஆன பிறகுதான் எடுக்கிறது. சோ நாங்க இப்ப பாரு 8 வருஷம்ல கண்டிப்பா யோசிச்சு பிரம்மாண்டம் வந்து பேச போறீங்களா? கண்டிப்பா இன்ட்ரோக்கே நம்ம என்ன பேசுறோம் எங்களுக்கே தெரியல. சோ அதனால அது ஒரு என்னது ஒரு கியூட் ஹிஸ்டரி. சொல்லிருக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா பைனரா இருந்திருக்கோம். கொஞ்சம் சோம்பரித்தனமா இருந்துச்சு. நம்ம ஹியூமன் பீங் சோம்பரித்தனம் இல்லாம ஆஃப்டர் 8 years வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் தான். நம்ம அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். எதுவே நெகட்டிவ் கிடையாது. இட்ஸ் நெவர் டூ லேட். ஆமா, நெவர் டூ லேட் தான். அது வச்சு நான் அதை ஒத்துக்கிறேன். இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் தென் நெவர். எஸ், பெட்டர் டு ட்ரை தென் நெவர். சிம்பு ஆல்வேஸ் குட் ஃபினிஷர். ஆமா. ஓகே गाइस, ஏதோ அப்படியே கண்டினியூஸா ஆரம்பிச்சரே நடிக்கிறோம். இப்போ நம்ம எங்க வந்தோம்னா நம்மளோட சிம்பு வந்து கதை சிம்பு வச்சு ஒரு நம்ம மேடி. கம் ஆன் மேடி. ஓகே, ஆல்ரைட். இப்போ அந்த நம்ம டாபிக் என்ன பத்தி பேச போறோம்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. யா, ஸோ இதான் நம்ம டுடேயோடைய டாபிக், எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது ஆக்சுவலி இது ஹேப்பன், இதெல்லாம் நாங்கள் சொல்றது ட்ரூ ஸ்டோரி தான், ஹேப்பன் பண்ண ஸ்டோரினால. ஸோ வாட் ஹேப்பன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் ஸ்டோரி போட்டோம்னா ஓனருக்கு கிரெடிட் கொடுக்க மறந்துடும். வந்து ஓனருக்கு கிடையாயிரும். ஸோ அதனால நாங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு பட்டி டிகிரிங் பார்த்து நம்ம ஒரு எங்கல்லியன் கதை சொல்லுவோம். அவங்களை கண்டுபிடிச்சு சிறப்பாக அடிப்பான். பட் அது பரவாயில்ல, அதனால கண்டுபிடிக்காம இந்த நம்ம சொல்ற கதையெல்லாம் வந்துட்டு சிம்பு தான் அந்த கதையோட சென்ட்ரிக் மாதிரி. ஸோ சிம்புலேருந்து தான் அந்த கதையே சொல்லுவோம். ஸோ சிம்பு வச்சு அந்த கதையை நீங்க சொல்லுங்க. ஸோ என்னாச்சுன்னா, சிம்புக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு த்ரிஷா. த்ரிஷாக்கு தங்கச்சி இருக்கு, அதாவது ரேமா சேன். சரியா?
ரேமாசேன் ரேமாசேன் தங்கச்சி. ஸோ சிம்புக்கு கூட்டாளி இருக்கு, அதாவது தனுஷ்னு. யா. ஸோ தனுஷ்க்கும் சிம்பு கூட்டாளினா ஒரு ஓகேடா, ஒரு ஒரு லேப்பா அந்த டைம் லைக் they like to hang out together, but not to say best friend BFF, but it's friends lah. யா. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, சிம்பு got to know that தனுஷ் going on with ரேமா சென் without him knowing. பட் இது ஒரு கட்டத்தில் சிம்புக்கு தெரிஞ்சிச்சு. சிம்புக்கு தெரிஞ்ச கையோட சிம்பு கூட்டாளி விச் இஸ் பிரேம்ஜி கிட்ட சொன்னான். ஸோ பிரேம்ஜி கிட்ட சொன்ன கையோட பிரேம்ஜி என்ன சொன்னான்னா, லைக் பிரேம்ஜிக்கு சிம்பு கிட்ட சொன்னா, டே சிம்பு, இது டே இட்ஸ் their life. You are not obligated to tell her, like no, he have no obligation to tell you, like who you going out with or why he should tell to you. அதுதான் பிரேம்ஜி சொன்னான் சிம்பு கிட்ட. சிம்பு அக்செப்ட் பண்ணாங்க, ஆமா த்ரூ. ஸோ why should I really I should what he should tell to me. ஸோ என்ன ஆச்சுன்னா, பிரேம்ஜி அரவிந்த் சாமி கிட்ட டிஸ்கஸ் பண்ணான். ஸோ அரவிந்த் சாமி கிட்ட போய் டிஸ்கஷன் போன டைம்ல தான் அரவிந்த் சாமி ஹேவ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் திஸ் ஸ்டோரி. ஸோ இதுதான் அந்த ஒன் லைனர், விச் மீன்ஸ் if you are dating someone like that, you're not dating, you're dating someone that you know, is it they should be obligated to tell to you or not. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வருது. அந்த சிம்புக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு, தனுஷ் ஹேவ் சப்போஸ் டு டெல் டு மீ. ஆனா பிரேம்ஜி என்ன சொல்லியிருக்கான்னா, he have no any like rights to come and tell to you. It's his wish. And the day both of them are comfortable going on, let them go out. ஸோ இதுதான் இந்த ஸ்டாரி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுக்கு தானே என்ன பத்தி? எஸ், ஏன்னா அற்புதமா புரிஞ்சிச்சு. ஆனா அந்த பிரேம்ஜியை வந்துட்டு மேடின்னு வச்சுப்போம், அப்புறம் மக்களுக்கு வந்துட்டு குழம்பிரும். ஆமா ஆமா ஆமா. ரொம்ப பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி குழப்ப தேவையில்ல. ஸோ இது ஒரு ஸோ மல்டிவர்ஸ் மாரி. மேடி எங்களை verse. மையப்படுத்தி நாங்களே வச்சுக்கிற ஒரு மல்டிவர்ஸ். ஸோ நான் ஒரு கியூட் சம்மரி போட்டுக்கிறேன் இந்த ஸ்டோரிக்கு. ஸோ சிபுவோட என்னது கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்ச தனுஷ் லவ் பண்றான். லவ் பண்ணல, வெளியே போறான். தேர் டேட்டிங்களா, லைக் Dating. டாக்கிங் பேஸ். டாக்கிங் பேசலாம், டாக்கிங் ஓகே, டாக்கிங் பேஸ்ல இருக்கான். ஸோ இது வந்து சிம்பு வந்துட்டு என்னது மேடி கிட்ட பேசும்போது மேடியோட ஒப்பீனியன் என்னன்னா, இது எல்லாமே வந்துட்டு தேர் நாட் ஆப்ளிகேட்டட் டு டெல் யூ, அதாவது சிம்பு கிட்ட என்னது நான் வந்து டேட் பண்றேன் இந்த ஆளை அப்படின்னு வந்து சொல்லணுன்ற அந்த நீட் அங்கே இல்லை அப்படின்னு வந்துட்டு மேடி சொல்றான். பட் அட் த சேம் டைம் அரவிந்த் சாமியோட பாயிண்ட் வந்து அது டேக் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. அதுதானே நீ சொல்ற ஸ்டோரியோட சம்மரி? ஆமா ஆமா. எஸ், கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ ஓகே, இந்த இதில் என்ன வந்து இப்போ வந்து அரவிந்த் சாமியும் மேடியும் வந்து லைக் நாங்கள் ரொம்ப லென்த்தாக லைக் ஆல்மோஸ்ட் 5 hour இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும், விச் இஸ் லைக் வந்து அதுக்கு தான் சிம்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த கதையை கேட்க வச்சு சிம்புவோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இங்கே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு தனுஷ் வந்து சொல்லியிருக்கணுமா சிம்பு கிட்ட, இல்லை சிம்பு வந்து எதிர்பார்த்தது தப்பா, இல்லை வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டோன்னா இந்த சுச்சுவேஷனில் பை த வே சிம்புன்றனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அந்த ஸ்டோரியில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நான் அந்த கேரக்டராக வந்துட்டு ஒப்பீனியன் கொடுக்கல, ஆஸ் எ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன். கரெக்டா? ரைட் ரைட். ஆமா. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இது வந்து ரெண்டு விஷயம் டேக் இன்டு அக்கௌண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அந்த சிம்புன்ற பர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
ஒண்ணு வந்து அவன் அக்செப்டிங் டைப்பா, இல்ல வந்துட்டு அதனால வந்துட்டு அவன் வந்து பிட்டர் ஆகுற ஒரு பெர்சனா நீ பார்க்கணும். ஸோ இப்போ 2 விதமான சிச்சுவேஷன் இருக்கு. என்னோட டேக் என்னன்னா, ரிகார்ட்லெஸ் நீ பிட்டரான ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, நீ ஒரு அக்செப்டிங்கான ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, யூ யுவர்செல்ஃப் நீ வந்து ஒரு ஆளை டேட் பண்ற. நீ ஒரு டாக்கிங் ஃபேஸ்ல இருக்க. ஸோ என்ன கேட்டானா, அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிரைவசி தேவைப்படும். ஏன்னா அவங்களே வந்து ஸ்டில் ஃபிகரிங் அவுட் வாட் டு மேக் ஆஃப் இட் அண்ட் ஹவு டு கோ அபவுட் வாட் தே ஃபீல் ஃபார் ஈச் அதர்ன்ற கணக்கில் வரும்போது ஒரு விதமான ப்ரைவசி தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஐ ஃபைண்ட் மைல்ட்லி இன்கன்வீனியன்ட். ஓகேவா? இப்போ போயிட்டு நான் டேய் நான் வந்துட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சிட்ட பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்றது வந்துட்டு இட் மைட் டேக் சம் டைம். ஏன்னா அஹ், அது வந்து அவனே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ யூ ஷுடன்ட் பி எக்ஸ்பெக்டிங் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்துட்டு இதை உடனே சொல்லிடணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தீங்கா நான் வந்துட்டு பார்க்கல. ஸோ அதுதான் என்னோட டேக்லாம் இந்த ஒரு சுச்சுவேஷனில். நீ எண்ட் ஆஃப் த டே வந்து நீ அந்த சிம்புன்ற கேரக்டர் வந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கான்றது தான் பொறுத்து இருக்கு. அவன் பிட்டரான ஒரு பர்சனாக இருந்தால் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு கன்சிடர் இட்ஸ் எ ஹிம் ப்ராப்ளம். ஆனால் வந்து அவன் ஒரு அக்செப்டிங் பர்சனாக இருந்தால் அவனுக்கு வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவனே ஒரு ஆளை டேட் பண்ணுறான், அவனும் வந்து இந்த சேம் திங்ஸை வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, லைக் இட் ஆர் நாட், ஒன் வே ஆர் another அவன் வந்து எப்படியும் சொல்லுவான். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரேதர் டு லெட் தட் பர்சன் பி ஆன் தேர் ஓன் ஃப்ளூ அப்படின்ற போக்கில் வந்து விட்டுறணும். இதுதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா வந்துட்டு வாட் எவர் இட் இஸ், நீ ஜென்ரலாக வந்து இந்த கான்செப்ட் எடுத்து தூரத்துலன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன் யூ கேன் புட் இன் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ். பட் நீ ஒரு 2 பேருக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல யூ டோன்ட் ஹேவ் control over the சிச்சுவேஷன்னா யூ ஷுடன்ட் பி எக்ஸ்பெக்டிங் a lot from those two people. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் who are trying to know each other. ஸோ அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஹோல் ஸ்டாரியில். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியாது. பட் நான் இப்படி தான் பார்க்குறேன் இந்த ஸ்டாரியை. பாய்ஸ் இருக்கும் மன்னிச்சிருங்க. நான் தூக்கிட்டீங்களோடு பயந்துட்டேன்டா. அழுத்துட்டு இருந்து நானும் அரின் சாமிக்கு என்னது ஒரு லாங் ஆர்குமெண்ட் எது வந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்னது உன்னோட கருத்து என்ன? எக்ஸ்பெக்டேஷன் இன் டெர்ம்ஸ் அதாவது நீங்கள் வந்துட்டு முதல்ல வந்து நீங்கள் என்ன தான் பேசுனீங்கன்னு நீங்கள் சொல்லணும். வாட் வாஸ் யுவர் பாயிண்ட்? அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் எதை வச்சு எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் என்னோட சைட் ஆஃப் திங்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ண முடியும். இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ சிம்பு வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃப்ரெண்டா நீ இப்ப என்னது பிஹைண்ட் மை பேக், கன்சிடர் பிஹைண்ட் மை பேக் you are doing, I mean you didn't tell me this, that you are dating my sister's my girlfriend's sister. So அது கரெக்டா இல்ல? சிம்பு having that sort of expectation, is it a correct expectation or not? Again, his anger and his disappointment, is it correct or not? ஓகே, அகெயின் அதுதான் நானும் சொல்கிறேன். முதல்ல சொன்ன என்னோட ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுலேயே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நீ வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு விஷயத்த வந்து நீ கணக்கில் எடுத்து வரும்போது நீ என்ன மாதிரி ஒரு பர்சன் முதல்ல பார்க்கணும். அந்த 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 ஒரு பர்சன் வந்து என்ன டைப் ஆஃப் பர்சன் நீ இல்ல, வந்துட்டு இப்போ ஒரு பிட்டர் ஒரு சொல்லு. one point I'm talking about you are you for this scenario, for I mean you yourself in this situation, what would you do? You as Simbu, would you feel ஓகே. ஸோ அதான் As Simbu. இப்போ வந்துட்டு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துன்னா மேடி தடுத்தாரு, நானும் இப்ப தடுக்கிறேன். இல்ல இப்போ என்னன்னா பிஃபோர் லைக் வந்து இந்த இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கெல்லாம் வந்துட்டு we have to give a scenario. ஏன்னா ஒரு சினாரியோக்கு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ பிஃபோர் தட்
லைக் வந்து அதோட கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்குலாம். ஸோ வந்து நான் ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பேன், வீச் வந்து மேடி வந்து பதில் சொன்னா. ஸோ இந்த ஸ்டோரியோட இன்னும் வந்து டெப்த்தாக தெரியும். ஏன்னா இஃப் லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்புவோடையும் தனுஷோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் நான் என்ன ஆமா சொல்கிறேன்னா, இப்போ நானே எனக்கு தெரியாத ஒரு ரோட்டில் போகிறவன் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கச்சி வந்து லவ் பண்ணுறேன், அதை ஏன் வந்து என்கிட்ட சொல்லன்னு கோச்சிக்கிட்டா, விச் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே ஆனால் இஃப் லெட்ஸ் சே எனக்கு தெரிஞ்ச என் கூடயே இருக்கிறவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கச்சி எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஐ டூ கெட் லைக் வந்துட்டு சேட் ஆகுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் சில பேஸ் லைன் போடுறேன்ல, சில கேள்வி லெட் லைக் மேடி ஆன்சர், தென் யூ ஹேவ் கிளாரிஃபிகேஷன் என்ன சினேரியோன்னு, தென் பதில் சொன்னால் இன்னும் லைக் இதாக இருக்கும்ல. ஓகே ஓகே, நீ ஸோ ஆரம்பி அவன் பதில் சொல்லட்டுமே மேடி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நான் நான் கேள்வி சொல்லுங்க. கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிம்புக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி? சிம்புக்கோ தனுஷ்கோ இருக்க ரிலேஷன்ஷிப்னா I can say macam futsal ஆடுவீங்களா, லைக் futsal, badminton. So they all got to know through in the Murray, like they play same futsal team. So from there they go lepa, they go like normal lah, but they not like BFF. Like இப்போ நானும் அரவிந்த் சாமி இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்ல. ஓகே, But this அண்டர்ஸ்டுட். also, but if, because my point of view, for me, like my perspective on this thing, right? No matter how, for example, the closest person or the not closest person also, and another day, my POV na, it's their thing, So I have no obligation that he have to come and tell to me, oh, I go date with her, because something that I can't control. So if you want to tell, not tell is up to him. So I don't have certain sort of expectation that he have to come and tell to me that, oh, okay, I dated your girlfriend's sister, because end of the day, that's my girlfriend's sister. So I don't really have the what to say. I mean, to be honest, the rights or some sort of like authority, or you should tell to me. Why not telling? Both of you didn't tell to me. So that's what I want to rest the case here, lah. ஓகே. ஸோ இல்லை, இந்த இதுக்கு தான் வந்துட்டு நான் பேஸ் லைன் செட் பண்ணுறேன்ல. ஏன்னா வந்துட்டு Mm. உன்னோட இது வந்துட்டு நோ மேட்டர் நீ ராப்பாட்டா இருந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் தூரம் நாட் ராப்பாட்டா இல்லாட்டியும் நீ ஆப்ளிகேஷன் வைக்கக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிற. ஓகேவா? Mm. என்னோட கருத்து என்னன்னா, இஃப் லெட்ஸ் சே அதுக்கு தான் நான் வந்து கேள்வி கேட்டேன். இன்னொன்று, தனுஷ்க்கு ரீமா சீனா எப்படி தெரியும்? விதாட் லைக் வந்து சிம்பு கண்ணால் பண்ணி விடாமலையா, இல்லை சிம்பு கண்ணால் பண்ணி விட்டு தான் தனுஷ்க்கு வந்துட்டு ரீமா சீனா தெரியுமா? சிம்பு கண்ணால் பண்ணுவேன், like through parties. So அந்த மாதிரி like through parties lah. So they are going to party together. So from there they got to know lah, through like mutual friends lah. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ இதில் இன்னொரு கேள்வி கேட்க வந்தேன், ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ஸோ சோஃபா வந்துட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்களேன் சிம்பு. another thing, ஆனால் மறுபடியும் மறந்துட்டேன், நீங்களே சொல்லுங்க சிம்பு. என்னடா எங்கெல்லாம் பிரேக் போடுறீங்க இல்ல before சிம்பு அரவிந்த் சாமி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது அதுதான் சொல்றேன். நீ முதல்ல அந்த ஸ்டாரி சொல்லும் போதே அந்த ரெண்டு பேரோட அந்த ரெண்டு பேரோட ஒப்பீனியன்ஸை வந்து நீ கிளாரிஃபை பண்ணியிருந்தனா நான் மைண்ட் ஃபக் ஆகி பேசாம இருந்திருப்பான் அவ்வளவு தூரம். ஓகே, மன்னிச்சிருங்க. ஸோ இதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட்ஸ் அ பிட் பிகர். ஓகே, ஸோ என்னன்னா நான் சொன்ன மாதிரி இஃப் சிம்புக்கும் தனுஷ்க்கும் ஒரு நாட் அ நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் லைக் வந்து லைக் ஹாய்னா அந்த மாதிரி சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா, தென் தனுஷ் சொல்லணுன்னு வந்து சிம்பு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் சிம்புவும் தனுஷும் தே ஆர் லைக்
ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இஃப் லெட்ஸ் சே இது வரைக்கும் நான் வந்து டேட் பண்ண போகிற கேர்ள்லாம் தனுஷ் ஷேர் பண்ணுற மாரி இருந்தாங்கன்னா தென் எனக்கு என்னன்னா சிம்புக்கு வில் ஹேவ் அ எக்ஸ்பெக்டேஷன் தனுஷ் ஹேவ் டு டெல். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இஃப் லெட்ஸ் சே தனுஷ் வந்து இது வரைக்கும் ஒரு 10 கேர்ள்ஸ் வந்து டேட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் வந்து ரீமா சீனை. அதில் 9 கேர்ள்ஸ் எல்லாத்தையும் சொல்லி போட்டு ஆனால் வந்து இந்த ஒரு ரீமா சீனோட டேட்டிங் போகிறத மட்டும் சொல்லலைன்னா even though he is feeling uncomfortable, it is sounds என்ன சொல்கிறது கொஞ்சம் சஸ்ஸாக இருக்கும் ஹர்ட்டாக இருக்கும். ஸோ நான் மெயினாக ஒன்று மென்ஷன் பண்ணுறேன்ல. another thing என்னென்னா end of the day it is like depends on their agreement. ஏன்னா anyhow வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இட்ஸ் ஆல் லைக் பேஸ் ஆன் agreement in terms of வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராமிசஸ். இட்ஸ் த வே யூ கைஸ் எல்லாம். சில பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. திடீர்னு எவ்ரி டைம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு நீ எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டு திடீர்னு வந்துட்டு நீ ஷேர் பண்ணலன்னா அவனுக்கு ஹர்ட்டாக தான் ஆகும். இந்த திங் இப்போ இது ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ உன் கூட இருக்கிறவனை பற்றி உன் கூட இருக்கிறவனே சொல்லாமல் இன்னொருத்தன் தேர்ட் பர்சன் மூலிமா வந்துச்சுன்னா அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னோட பொறுத்த இருக்கும் end of the day ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையோ எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நீடட். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு தேர்ட் பர்சன்ட்டையும் அப்போ நீ எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். எனக்கு என்னமோ லைக் வந்து சம்திங் ஆஃபாக இருக்கலாம். ஸோ அதுதான் என்னோட இதில். ஸோ இஃப் லெட்ஸ் சே தே ஆர் ரியலி அ குட் ஃப்ரெண்ட், நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சதில் நீ ஹர்ட் ஆகிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் சொல்லியிருக்கணும். ம் ஸோ ஓகே அதுதான் என்னோட கருத்தில். ஓகே ஸோ ஓகே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அஹ், நான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து அவன் அவன் சொல்லணும்னு வச்சிருக்க மாட்டேன். ஐயா என்னது இல்ல சொல்லுங்க சாரி ஜோக் கேட்குது. ஜோக் இல்ல சொல்லி நல்லா இருக்குடா. ஜோக்கு வீசிடு, பிரச்சனை இல்லை. அதான் அவ்வளோ தூரம் வந்துருச்சே. சிம்புடா அது தெரிஞ்சுடா. நானே ரேமா சீனை போர்ல பிளான்ல இருந்தேன் வந்துட்டேன். ஏய், அட பாவிங்களா. ஓகே ஓகே ஓகே. சாரி சாரி ஜோக் இல்லை இல்லை பரவாயில்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்துட்டு நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் உன்னோட பெர்ஸ்பெக்டிவும் எப்படி இருக்கு, அவனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் என்னோட சைடில் நான் என்ன சொல்லுவேன்னா நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். அகெயின் ஏன் நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன்னா எஸ் அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட். ஓகே ரிகார்ட்லெஸ் ஒன் வே ஒரு another வந்து ஆஹ், எப்படியும் வந்து அது எனக்கு வந்து அவன் சொல்லலைனாலும் எனக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு வகையில். ஓகேவா? அவன் சொல்லியிருந்தா பெட்டராக இருக்குமா இல்லையான்னு கேட்டோன்னா அது வந்து அவன் வந்து அந்த சுச்சுவேஷனை அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் அந்த சுச்சுவேஷனை, அவன் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் எப்படி பார்த்துருப்பான்றத பொறுத்து இருக்கு. அது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 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 என்னோட சைட்ல இருந்து நான் என்ன யோசிப்பேன்னா ஓகே மேபி வந்து தேர் நாட் கம்ஃபர்டபுள் டு என்னது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக நினைக்கிறாங்க, அந்த ப்ரைவசி அவன் கீப் பண்ண நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஈவன் தோ ஐ காட் டு நோ பை தேர்ட் பர்சன்ஸ் வேர்ட். அது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நான் வைக்காதனால எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஓகே பரவாயில்ல, ஒன் டே ஒரு another அவன் மைட் அந்த விஷயத்த வந்து ஆஃப்டர் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட் ஒரு டிடன்ட் ஒர்க் அவுட் அவன் சொல்லுவான். அந்த வரைக்கும் அந்த ப்ரைவசியை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் டு கோ கொஸ்டின் ஹிம் ஏன் நீ சொல்லலை, என் ஃப்ரெண்டு என்னது என் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துலையும் வந்து அது கேட்கறதுக்கு உள்ள அஹ், அந்த 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 அத்தாரிட்டி எனக்கு கிடையாது. ஐ மேக் வாட் ஐ மேக் ஆஃப் த சுச்சுவேஷன் இஸ் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது உன் ப்ரைவசி. அந்த ப்ரைவசி என்னைக்கு வந்து நீ கிளியராக பண்ணிட்டு என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அது வந்து நான் வந்து உனக்கு கொடுக்குற ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஒரு ஃப்ரெண்டாக.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இட்ஸ் unspoken agreements, unspoken promises and everything that comes in with it. At the same time, friends is also something that you put respect and trust into something. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவன் அப்பேற்பட்ட ஆளு கிடையாது. அவன் மறைக்கிறான்னா there must be a reason. அவன் அத வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு வந்து அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைச்சிருப்பான். ஸோ அது வந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவன் எப்படி அந்த சிச்சுவேஷனை பார்த்தான்றதுல வந்து நான் புரிஞ்சுக்கணும் ஒரு ஃப்ரெண்டா. ஸோ அந்த இடத்துல வச்சேன்னா ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன் அவன் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து நான் ஹர்ட் ஆகுறேன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு அவன் சொல்லலைன்னு, அது வந்து இட்ஸ் எ மீ ப்ராப்ளம். ஏன்னா நான் ஒரு பர்சனை என்னோட சைட்லேன்னு பார்த்தேன்னா, நான் ஏன் இந்த விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிறேன், நான் பிட்டராக இருக்கிறதுல என்ன இருக்குது, அவன் என் ஃப்ரெண்டு தானே, ஒன் டே ஒரு another ஹீஸ் gonna டெல் மீ தட் திங். எப்படியும் ஒரு நாள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்டேன்னு வந்தாலும் சரி, யாருக்கிட்டேன்னு வந்தாலும் சரி, அவன் வந்து இதை ஓப்பன் அப் பண்ணுவான். ஸோ there's nothing to be bitter of that situation. Friendship is something that you trust. அந்த ட்ரஸ்ட் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா நீ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கணக்கில் வராது. ஏன்னா அங்கே ட்ரஸ்ட் இல்லைன்னா நீ அவன்கிட்ட வந்து உன்னோட டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ் கூட சொல்றதுக்கு வந்து தயங்குவேன். ஸோ இதுதான் என்னோட டேக். திஸ் இஸ் வாட் ஐ திங்க் அபவுட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து இதுதான் என்னோட டேக். நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தால் நான் அப்படி தான் யோசிப்பேன். தூங்கிட்டீங்களா? அப்போ எல்லாம் இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்டோரியில அந்த சிம்பு எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே. நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இட் இஸ் நார்மல்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து நான் தேர்ட் பர்சனா பார்க்கணுன்றியா அந்த சிச்சுவேஷனை? ஸோ அவனோட பிஓவிலேருந்து இப்போ அவன் அவனோட POVல நான் அவன் இல்ல இல்ல அவன் அவன் எக்ஸ்பெக்ட் பிஓவி சொல்லல. இப்போ அவனோட இது வந்து என்னன்னா ஓகே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான் for him to ஓகே tell. என்ன கேட்டனா அது ஒரு விதமா அது இட்ஸ் எ ஹிம் ப்ராப்ளம். அவன் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்து அங்க அதான் சொன்னேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவன் எப்படி பார்த்தான்றத பொறுத்து இருக்கு. அவன் ஃப்ரெண்டு மேல அவனே வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டும் ஸ்பேஸும் கொடுக்கலன்னா அப்படின்னா இட்ஸ் எ ஹிம் ப்ராப்ளம்ல. என்ன கேட்டனா அவன் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அவன் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இவன் சொல்லணும்னு? ஓகே, there's nothing to be bitter over friendship on a word what. alright. ஸோ இந்த இதுலேருந்து எனக்கு ஃபியூ ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ Okay. லைக் ஐ வாண்ட் ஆஸ் போத் மேடி அண்ட் சிம்பு சொல்லலாம். ஸோ என்னோட முத கேள்வி என்னன்னா, ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப், பட் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தேவை இல்லைன்னு சொல்கிறீங்களா, இல்லை தேவைன்னு சொல்கிறீங்களா? மேடி ரொம்ப நேரமா சைலண்டா மேடி நீங்கள் தூங்கிட்டீங்களா? சொல்லுங்க. மேடி லைட்டா உறங்கிட்டாப்ல. இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த கேள்வி ரொம்ப லைக் டூ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ இல்லையோனா செட்டில் சினாரியோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது என்ன ஏன் சொல்றேன்னா ஃபாலோ பண்றேன்னா, ஸோ வச்சுக்கோமே இது எக்ஸ்பெக்டேஷன்னா வச்சுக்கோ, சிம்பு எனக்கோ எனக்கு மேடிக்கு என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. என்னுடைய கூட்டாளி எக்ஸ்பெக்ட் தேம் டு ஃபாலோ த ப்ரோ கோட். ஸோ அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஆமாவா இல்லையா? ஸோ என்ன இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்கப்பா. இல்ல நீங்க பேசுங்க பாஸ், நீங்க பேச வச்சுதான் நாங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ரொம்ப ஆமா, இதான் நான் சிம்புனாலதான் விடியக்கால 2 மணி பேசினாலும் அப்படிதான் தூக்கம் வராம. அதை ஹைலைட் பண்ணாம கண்டென்ட்க்கு மட்டும் வாடா. ஏன் 2 மணி பத்தி பேசுறேன்? ஓகே நான் இப்படி ரீஃப்ரேஸ் பண்றேன். ஆனா நான் இது ஃபுல்லா சொல்றேன். So an expectation point of viewல if because I'm seeing this way, no, I'm expectation in a way that இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரவிந்த் சாமி வச்சுக்கோங்க, வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ அரவிந்த் சாமி கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். அரவிந்த் சாமி கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். அவனை சுமாரா ஒரு 10 வருஷம் கிட்ட தெரிய போதலா, 10 வருஷத்துக்கு மேல அவனுக்கு தெரியும்ல. நீங்க கேட்டீங்களா அரவிந்த் சாமி யாருன்னா, அரவிந்த் சாமியோட ஊர் தவிர அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா
நான் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். Okay, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அப்புறம் என்னது என்னோட காதல் கதை, சோக கதை, துக்க கதை, எல்லா கதையும் சொல்லுறது. ஆனா அரவிந்த் அந்த டைம்ல அவனுடைய கதை அவன் 10 வருஷத்துல ஷேர் பண்ணதும் இல்ல, நானும் கேட்டது இல்ல, அவனும் சொன்னது இல்ல. பட் இன் வே தட் நான் அரவிந்த் சாமிக்கு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ். ஆனா வந்து அவனோட கம்ஃபர்டபிலிட்டி தான் நான் பாக்குறேன். அவன் கம்ஃபர்டபுள் தான் சொல்லியிருப்பான். சொல்லனா ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவன் அதுக்கு சொல்ல தேவையில்ல. ஏன்னா அவனுடைய டியூட்டி. ஸோ அதனால ஐ டிட் வாண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் ஐ கேன் லைக். ஈவன் நம்ம சிம்பு கூட ஒரு காதல் தோல்வி கதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா நான் அது என்னது அரவிந்த் சாமி சொன்னேனே, அவன் கல்யாண ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு, ஆனா சொல்லவே இல்லை. பாத்தியா அரவிந்த் சாமி, ஆனா எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவன் என்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனா எனக்கு தெரியும் ஏ, சிம்பு ஏன் சொல்லலைன்னே எனக்கு தெரியும். ஏன் சிம்புக்கு அப்பப்போ என்னது மருதியான கஜினி மூட் போயிருவாரு. பட் அது அந்த அதை அந்த பத்தி அந்த நம்ம வந்து அந்த தவிர்த்துடலாம். அந்த சேம் டைம் ஆகுது. ஏய், அது என்னடா ஜெனரல் கண்டென்ட் போயிட்டு இருக்கும்போது நடுவுல இழுத்து போட்டு அடிக்கிறீங்க. இப்போ இது இது நான் சொல்ல வர்றதா இப்ப புரியுதா? இப்போ அதான் சொல்றது, என் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரெண்ட்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல சிம்பு கிட்டே நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். சிம்பு கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு கட்டம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, சிம்புக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி காதல் தோல்வி வந்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆக டைம் பத்திரிகை சிம்பு கொடுத்துருக்கான். ஆனா இது வந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் எனக்கே தெரிஞ்சிருச்சு. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தாக்கா எனக்கு என்னது, ஓ ஐ ஹேவ் எக்ஸ்பெக்ட், ஓ எல்லாத்தையும் நான் சொல்றேன் சிம்பு கிட்ட, ஏன்னா இந்த விஷயத்துல சொல்லலையே, அந்த வன்மத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். சோ வன்மம் மீன்ஸ் அந்த மாதிரி அந்த ஹேட்ரட், ஐ டோன்ட் பில்ட் ஹேட்ரட் த்ரூ நீ 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 சொல்றத பார்த்தா உண்மையிலே சிம்பு மேல வன்மத்தை வச்சுட்டு சுத்துற மாதிரி இருக்க. so this is what I'm saying here lah. It's that, end of the day, you have said for this kind of thing, I don't keep expectation. That's what I can say So, lah. okay, Mm. before I'm Definitely, moving on to Simbu, Mm. so basically you are saying is like, in a friendship, no expectation are not needed. இல்ல, expectation there is certain, not certain I don't say certain kind of understanding, like understand in a way that, okay, Simbu is for example, Simbu and Trisha couple, right? So I myself can't be going behind Trisha and calling her out for what, like going out for makan. Didn't tell to Simbu. Of course Simbu expect Maddie to at least to, I mean, first of all, he will expect you, why the hell you going out with my girlfriend first. Secondly, at least, I mean, tell the reason why going out lah before you go out with her, or before even asking going out with her, you should even consult with Simbu. So, இல்ல which இல்ல means இல்ல வந்து நீ ஒரு டீவியேட் level பண்ற. வேணும்ல. ம். I mean, I'm telling the expectation. Okay, Because expectation ஆ, from there got a lot of sub emotion you're going to talk about. alright. Emotion in a way ஓகே. that there's certain emotion you're going to connect. Okay, Yeah. okay. So, சிம்பு, உங்ககிட்ட நான் அந்த வரமனுக்கு, ஏன்னா வந்து he made a statementல அரவிந்த் சாமியோட, which like வந்து லைக் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மாரி. ஏன்னா அவன் பிஓவிலேருந்து சொல்கிறப்ப ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுக்கு வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, விச் ஐ ஃபீல் லைக் இட் மேக் சென்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட திங் வந்துட்டு டசன்ட் சூட்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஓகே லைக் திஸ். நம்ம மேடி வந்து இஸ் லைக் அ ஓப்பன் புக். அவன் சர்க்கிள்குள்ளே எல்லாத்துக்கூடயும் சொல்லுவான். த திங் இஸ் he won't expect back you to tell your story. So which is Arvind Sami, I am someone who like வந்துட்டு என் பர்சனல் இஷ்யூவோ இல்லைக்கு என்ன நினச்சோ நான் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன் அந்த மாரி. ஸோ நம்ம மேடியும் டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஓகேவா? பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் நான் சொல்ல மாட்டேன், அதனால நீ வந்து சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல உன் ஸ்டோரியை பற்றி. பட் யூ சோஸ் டு என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. தென் another திங் என்னன்னா, யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட். தட்ஸ் அ திங். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இல்லை நீ சொல்லி தான் ஆகணும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னா, அது ஒரு தப்பான எக்ஸ்பெக்டேஷன். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே என்னன்னா,
நீ என்கிட்ட கதை ஷேர் பண்ற, your bare minimum expectation is for me to listen to your story and for me to talk about it உன் கூட. if let's say மேடி நீ சொல்ற கதையை நான் என்டர்டெயின் பண்ணாம விட்டா, இல்லை நான் கேட்கலன்னா லயன் பண்ணலன்னா, நீ என்கிட்ட அதுக்கு மேல சொல்லுவியா? இது சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், கேட்கறது கேட்கலாத உன் பிரச்சனை. ஆனா அவன் என்னது சொல்ல மாட்டான். கண்டிப்பா Like ஏன்னா, the thing கண்டிப்பா என்னன்னா, end of the day he won't be telling me. Like அவனுக்கும் போரிங்கா போயிடும். ஏன்னா அவன் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் என் சொல்லணும்னு இல்லை, he knows நான் சொல்ல மாட்டேன், பட் he is comfortable sharing with me. and அவனோட ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் லிசன் பண்ணோம், அதை பத்தி நம்ம பேசுறது தான். இன்கே இதே மாரி தான் சிம்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிம்புன்னு வேணா இன்னொருத்த வந்து ஒரு சிங் பையன் வச்சுப்போம். நமக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சிங் பையன், அவன் என்கிட்ட வந்து அவன் பர்சனல் இஷ்யூவை ஷேர் பண்ண மாட்டான். அந்த அரிஜித் சிங் பையன் வந்துட்டு என்கிட்ட பர்சனல் இஷ்யூ ஷேர் பண்ண மாட்டான், ஆனால் மேடி கூட ஷேர் பண்ணுவான். நானும் அந்த சிங் கூட என் பர்சனல் இஷ்யூவை ஷேர் பண்ண மாட்டேன், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் என்கிட்ட ஷேர் பண்ணோன்னு, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஷேர் பண்ணலன்னு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் இந்த இதில் சிங் பையன் மேடி கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறான், என்கிட்ட ஷேர் பண்ணல, நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது தப்பு. புரியுதா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீ சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன், நீ அந்த சொந்தம் வந்து எனக்கு ஏன் வேலிட்டாக ரீசன் இல்லைன்னா, வி ஆல்ரெடி ஹேவ் அன் அக்ரிமெண்ட். ஸோ அதுதான் என்னோட மெயினான பாயிண்ட். ஸோ பேக் டு நம்ம சிம்பு. நம்ம கொஞ்சம் சிம்புவை மதிக்காம வந்துட்டு நாம 2 பேரும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? சொல்லுங்க இல்ல டீம். நீ சொல்றியா நோ எக்ஸ்பெக்டேஷன் ஆர் நாட் நீடட் இன் ஃப்ரெண்ட்ஷிப்? ஓகே, இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, இட்ஸ் மோர் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? அன்ஸ்போக்கன் ரூல்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு நீ வந்து எந்த விதமான கையெழுத்தோ எந்த விதமான ஒரு எக்ரிமெண்ட்டும் நீ தாண்டி போக மாட்ட. இட்ஸ் அன்ஸ்போக்கன் ரூல். அதுவும் வந்து we talk about பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ என்னன்னா, வாவ், நம்ம தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பேசுவோம். என்னன்னா, பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கான்செப்ட் பார்த்தோன்னா இட்ஸ் அன் அன்ஸ்போக்கன் டேல். ஓகேவா? எப்போவுமே வந்து நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒருத்தன் ஷேர் பண்ணுவான், ஷேர் பண்ண மாட்டான். அந்த பேசிஸில் நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம சிம்பிள்டன்ஸ். வி ஹேவ் அ ஸ்டோரியா, அதை ஒருத்தன் ஷேர் பண்ணுறான்னா வி டாக் அபவுட் இட், வி ஹேவ் ஃபன், வி டூ சம்திங். ஓகேவா? கொஞ்ச நேரம் கிவ் மீ a sec. சரி, நம்ம அது இருக்கும் சிம்புவை பத்தி தப்பா பேசுவோம். சிம்பு பாட்டு அதுவும் கேப்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணி இந்த பொண்ணு கல்யாணம் பத்தி கொடுத்து சொல்லவே இல்ல. சிம்பு லவ் பண்ணிருக்கீங்க வேற. விளையாட்டு பையன் சிம்பு. அது நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் தானே? ஓகே, பேரு ஏத்த மாதிரி சுத்துறாரு. ஹலோ சாரி, சொல்லுங்க. ஓகே இல்லை, ஏதாவது வந்து சில பல டிஸ்டர்பன்ஸ், கண்டினியூஸ் நாக்கிங். ஸோ நான் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் பேசுவோம். பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி மட்டும் பேசுவோம். இது ஸோ பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அது என்னன்னா, டிஸ்டர்பன்ஸ் வந்து பிரெயின் வந்து அந்த இடத்துலயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் அண்ட் அன்ஸ்போக்கன் ப்ராமிசஸ் வச்சு தான் நம்ம எப்பவுமே மூவ் பண்ணுவோம். நம்ம சிம்பிள்டன்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவோம், ஸ்டாரி ஷேர் பண்ணுறோமா, அதில் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வராது. அது பேசிக்கலி வந்துட்டு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டாரி. அவங்ககிட்டேன்னு வர்ற ஸ்டாரியை நான் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறேன். அவங்ககிட்டேன்னு வர்ற ஸ்டாரியை வந்து நான் ஒரு லெசனாக நான் பார்க்குறேன். அப்படின்ற கணக்கில் மட்டும்தான் வந்து நார்மலாக நான் வந்து பர்சீவ் பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம். எப்போவுமே வந்து அது ஜோக்காக கூட முடியலாம். அது வந்து சில சமயத்தில் வந்து ஒரு மாதிரியான பிட்டர் ஸ்வீட் லைஃப் லெசனாக கூட முடியலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது.
பசங்க வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு பழக ஆரம்பிச்சுட்டானுங்கன்னா, அங்க வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் மட்டும் அதிகமாக ஆரம்பிச்சிரும். அதனால தான் பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு, எனக்கு உன்ன பத்தி தெரியும். ஆனா உனக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. உன் பர்த்டே விஷ் பண்ண நான் இன்னைக்கு மறந்துட்டேன். நாளைக்கு காலைல விஷ் பண்றேன்னா, அப்போ வந்து நான் வந்து உருட்டி விடுவேன் ஒரு ரீசனா. டேய் எல்லாரும் வந்து உனக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணானுங்கடா. நான் பாத்தியா டிஃபரெண்ட்டா ஒரு நாளைக்கு பிறகு விஷ் பண்றேன். இத நீ நாளே ஞாபகம் வச்சிருப்ப அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து அவனுக்கு தெரியும் நான் மறந்துட்டேன்னு. ஆனா அதே நேரத்துல அவனுக்கு புரியும் இவன் உண்மையிலே இப்படியாப்பட்ட ஒருத்தன் தான் மறந்துருவான். அப்புறம் லேட்டரா வந்து எல்லாத்தையும் பாதி பாதியில சொல்ற ஒருத்தன் அப்படின்ற ஒரு திங் இருக்கும். ஸோ அங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்கும். ஒரு குவாயட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இந்த நாய் இப்படித்தான். இவன் வந்துட்டு இந்த விஷயத்த நம்மள்ட்ட சொல்ல மாட்டான். அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்துரும். ஸோ என்ன கேட்டனா அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் பிகம். ஏன் இவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்றான்? ஏன் என்கிட்ட அது ஆப்ளிகேட்டட் இல்லையே! நீ சொன்ன மாரி தான். கம்ஃபர்டபிலிட்டி. ஒரு சில பேர்கிட்ட வந்து அவன் போயிட்டு சொல்லி அழுவான். ஓ! எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு. ஆனா சில பேர்கிட்ட அவனால அது சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு எம்பத்தட்டிக்கா இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவனுக்கு தெரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாரி ஆளுன்னு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல அவன் சொல்றதும் சொல்லாததும் வந்து இட்ஸ் ஆன் ஹவ் மச் கம்ஃபர்டபிள் இஸ் வித் த ஃப்ரெண்ட். ஹவ் மச் ஹி ட்ரஸ்ட் த ஃப்ரெண்ட். அதனால தான் நான் முதல்ல சொல்லும்போது தான் இந்த 2 பாயிண்ட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். லைக் இட் ஆர் நாட் ஒன் வே ஆர் அனதர் அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய தான் போகுது. அது அவன் வாயாலேயே அவன் சொல்லிருவான். என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். ஸோ அது வந்து அவன் அப்பவே சொல்லலன்றது வந்து ஒரு ப்ராப்ளமா, ஒரு கான்ஃப்ளிக்ட்டா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தோம்னா, அது வந்து இட்ஸ் அவர் ப்ராப்ளம்ன்ற கணக்குல வரும். நான் ஏன் வந்து அந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நான் கெடுக்க போறேன்? ஸோ விச் மீன்ஸ் நீ என்ன சொல்ல வரேன்னா லைக் வந்து இதுலேருந்து லைக் ஜஸ்ட் ஒரு கியூட் பார்ட் கேள்வியில ம். ஒரு ஹானஸ்டி அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா? ஹானஸ்டி இஸ் நாட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஹா ஹா விச் மீன்ஸ் ஹானஸ்ட் வந்துட்டு நான் உங்ககிட்ட பொய் சொன்னாலும் இட் இஸ் நாட் ராங் பிகாஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ அண்ட் யூ ஷுடன்ட் பி எக்ஸ்பெக்டிங் மீ டு பி ஹானஸ்ட். ஸோ நான் உங்ககிட்ட அதெல்லாம் பொய் சொன்னா இஸ் இட் ஓகே? ஓகே. நீ அந்த சம்திங் இதா இருக்கும். ஸோ நானே ஜஸ்ட் ஜென்ரலா கேட்குறேன். இல்ல அதான் சொல்றேன். ம், when you come to இந்த ஹோல் டாபிக்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மையப்படுத்தி தானே. ஸோ ம். நீ அதை விட்டு வெளியே இருக்கிற விஷயங்கள் அதர் ஃபேக்டர்ஸ் நீ யோசிச்சு பார்த்தனா ஆனஸ்டி அண்ட் இதெல்லாம் வரும்போது இந்த சுச்சுவேஷன் நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. அவன் உங்ககிட்ட பொய் சொல்லலை, அவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லலை, அவன் வந்து உங்ககிட்ட சொல்லலை. ஸோ அந்த இடத்துல ஹவு கேன் யூ ஜட்ஜ் ஆனஸ்டி அண்ட் லைஸ்? அவன் உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லியிருந்தான்னா அந்த பொய் வந்து பிளான்ட்டா வந்து உனக்கே வந்து அது பொய்ன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எஸ் தென் இட் இஸ் ராங். ஓகேவா? தென் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அது என்றைக்குமே எக்ஸ்பெக்டேஷன் கணக்கில் வராது. உண்மை பொய் சொல்கிறது அது வந்து அது வந்து அவுட் சைட் ஃபேக்டர் தான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட உண்மையை சொல்கிறான்னா பொய் சொல்கிறான்ன்ற கான்செப்டில் வருது. ஸோ அவன் என்கிட்ட பொய் சொல்கிறான்னா ஹீஸ் ட்ரைங் டு ஹைட் சம்திங் அவே ஃப்ரம் மீன்ற ஒரு இதில் தானே வருது. ஸோ அந்த இடத்துல அவன் வந்து உண்மையும் சொல்லலை, பொய்யும் சொல்லலை. அவன் வந்து சொல்லலை இல்ல இன் ஜென்ரல். சொல்லல இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்ஹானஸ்ட் தான் என்னைய கேட்டா. ஏன்னா இஃப் லெட்ஸ் சே எப்படி சொல்றது? ஓகே நீ வச்சுக்கோ. இது வந்து நான் ரிலேஷன்ஷிப்ல சொல்லியிருந்தா இட்ஸ் லைக் மோர் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு நீ 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து நான் உன்கிட்ட சொல்லல பட் ஐம் சீட்டிங் வித் அதர்ஸ்னா அது end of the day நான் சொல்லலைன்னா அது வந்து நாட் சீட்டிங் மாரி ஆகாத? சொல்லலைன்றது டிஸ்ஹானஸ்டின்றது என்ன கேட்டேன்னா நான் எவ்வளோ டிஸ்அக்ரி. ஏன்னா மறந்துட்டேன்னா on- அது உன் வியாதி. ஆனா அதுதான் honestly இல்ல இல்ல close அதுதான் to சொல்றேன். இல்ல ஹாதி அதான் இல்ல அதான் சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ அதை டிஸ்ஹானஸ்டின்னு சொல்ல மாட்டல்ல. ஏன்னா வந்து அதை நான் மறந்துட்டேன் அவ்வளவுதானே. ஆமா. ஸோ அதே மாதிரி அவன் வந்து அதை வந்து ஒரு பிரைவசி சேக்குக்காக சொல்லலைன்னா அதுவும் டிஸ்ஹானஸ்டி கிடையாது. அது வந்து ஹீஸ் ட்ரைங் டு கீப் ஹிஸ் பிரைவசி என்னது டு ஹிம்செல்ஃப் தானே. அதை நீ எப்படி டிஸ்ஹானஸ்டின்ற விதத்துல வந்து If ஃப்ரேம் பண்ணுவ? அதுதான் நீ வந்து டிஸ்ஹானஸ்டியோட
யூ ஆர் ட்ரைங் டு லைக் வந்து கவர் அப். அதுதான் நான் சொல்றேன். நீ வந்து இந்த விஷயத்த வந்துட்டு நீ இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நீ இந்த விஷயத்த மறக்கல, ஆனா நீ சொல்லல. யூ சூஸ் டு அது நீ வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வந்துட்டு கவரிங் அப் தானே. இல்லடா. நீ யூ ஹேவ் டு டேக் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நீ வந்து ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் டு see ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆன் த சிச்சுவேஷன். ஒரு விஷயத்த சொல்லலைன்றதுக்காக அது டிஸ்ஆனஸ்டி ஆயிராது. அதுக்கு வந்து எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஆஸ் ஹியூமன்ஸ் வி ஆர் ஃபால்ட்டட் பை எமோஷன்ஸ். ஸோ ஒரு எமோஷன் வந்துட்டு ஒரு ஹியூமனை எந்த அளவுக்கு வேணாலும் ட்ரைவ் பண்ணும். ஆனால் ஆனஸ்டி அண்ட் டிஸ்ஆனஸ்டி வந்து அதில் வந்து நீ இன்க்ளூட் பண்ண முடியாது. ஒரு ஒரு வகையில் சொல்லணும்னா அவன் உங்ககிட்ட பிளாண்டாக போய் சொல்கிறான்னா எஸ் தென் இட்ஸ் டிஸ்ஆனஸ்டி. அவன் வந்து லிட்ரலி வந்து உனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே இல்லை, ஓகேவா? ஆனால் நீ கால் பண்ணி நீ வந்து அவங்க லிட்ரலாக நேருக்கு நேர் வந்து தூரத்துலேருந்து பார்க்குற. அவன் நீ கால் பண்ணி கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லைடா நான் வெளியே இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு ஒரு பொய் சொல்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ வந்து அவன் பொய் சொல்கிறான், லிட்ரலி வந்து உங்ககிட்டேன்னு வந்து ஒரு விஷயத்த மறைக்கிறான். தென் தேட்ஸ் டிஸ்ஆனஸ்டி. இந்த சுச்சுவேஷனில் அவன் சொல்லலை, ஓகேவா? இவன் வந்து அந்த விஷயத்த வந்துட்டு வெறும் காத்து வாக்கில் கேள்வி தான் படுறான். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்ஆனஸ்டி கிடையாது. அவன் வந்து அவன் ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அதை வந்து நீ டிஸ்ஆனஸ்டி கணக்கில் வச்சு அவனை வந்து டெயின்ட் பண்ண முடியாது. Do you guys get what where I இல்ல come இல்ல from, ஐ right? டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ டு அண்டர்ஸ்டாண்ட். ஆ பட் ஆஹ் ஃபார் ஆஹ் மீ யூ சூஸ் டு நாட் லைக் வந்து சொல்ல மாட்டேன், சொல்ல வேணான்னு நினைக்கிறது. இட்ஸ் லைக் ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஃபார் மீலா. அதான் like I'm not opposing, but then this is my take on என்ன what I சொல்லுங்க see from the சொல்லுங்க situation. மேரி. அவ்வளோதான். மேரி நீங்க சொல்லுங்க. இது இது சக்கரை நம்ம கோத்து விட்டீங்களே, என்ன சொல்றது தெரியலையே. ஐயோ. இல்ல அதாவது இது அரவிந்த் சார் சொன்னது அது ஐ against with what he's saying, like saying that if you don't want to tell the any you don't comfortable telling, it's not considered dishonest. It's basically it's not comfortable telling to people. You might have 8 people, friends, close people, but you only have like certain 1% that you're able to share, like able to like to talk ஓகே about it and to ஓகே கைஸ், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ஆ, ஏ இப்போ நீ சொல்றல இந்த 1%, ஸோ நம்ம இதை 1 and 1 வச்சுக்கலாம். நீயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா வந்து இந்த செட்டிங் சொல்கிறேன், நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பேசுவோம். ஸோ okay. லைக் வந்து So இன்ஸ்டெட் ஆஃப் வந்து அந்த மாதிரி ஈஸியல்லா. so like இப்போ for example also, right, இப்போ this random method வந்து தெரியுமா? இப்போ even though how close to imagine like suicide case, right, people who are going through depression or stuff, they tend to not to tell to their even the closest or closest one, until they attempt suicide or their suicide, so and this part, right, they're not dishonest, just that they are suffering and they don't know how to tell it out. Sometimes people here is not, they don't want, it's not that they don't want to tell to, it's don't know, they do have some of comfortably, not so comfortable, you don't want to tell sometimes, you just want to be at your the own space, or sometimes you feel not want to tell it. இல்ல That's அதான் இல்ல. ஆனா வந்து அதை வந்து நீ ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன், நீ அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு பீப்புள் டிப்ரெஸ்ட் அண்ட் சூசைடல் ஸ்டப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா தேட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் வந்து இட் ரிக்வயர்ஸ் கான்ஃபன்ட்ரேஷன். when you see someone struggling alone, you confront them, you ask them, yeah, why, so this will create at least a space for them to talk. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல வந்து நீ கான்ஃபரண்ட் பண்ணணுமா இல்லையான்றது based on how close you are to that friend. நீ போயிட்டு and also for example, like no matter how close you are, so certain stuff, like for example Arun Sami, certain stuff he don't feel want to tell now, which means is he not honest, dishonest? No, right? That you don't feel want to tell it to us, right? Correct, no, Simbu. yes, I agree. Yeah.
இப்போ சொல்லுங்க அரவிந்த் சுவாமி, Uh, உங்க டேபிள் தாட். correct. Like what you saying is like வந்து correct தான். If like say certain stuff வந்துட்டு சொல்லலைன்னா dishonest. I mean not dishonest. Like வந்து என் ப்ரைவசிக்காக அதுதான் நான் சொல்றேன். If let's say நான் மெயினாக என்ன சொல்றேன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு 10 விஷயத்துல 9 விஷயத்த சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லலைன்னா அண்ட் ஐ நோ அது வந்து சம்திங் ரிலேட்டட் அபவுட் யூ அண்ட் நான் அதை சொல்லாமல் இருக்கேன்னா அது நான் டிஸ்ஆனஸ்ட்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் இப்போ உன்னை பற்றி நான் வந்து கிடைக்கிற எனக்கு ரூமர்ஸோ கோசிப்போ உன்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு கோசிப் ஒன்னி ரிலேட்டட் எனக்கு வந்திருக்கு, பட் நான் உன்கிட்ட சொல்லலைன்னா அது ஒரு டிஸ்ஆனஸ்ட் தான். பிகாஸ் ஐம் பிட்ரேயிங் யூ, பிட்ரேயிங்னு இல்லை, பட் நான் உன்னை பற்றி இந்த கோசிப்பு அதனால நான் சொல்லாதமே உனக்கு தெரியாது, நீயும் கேட்க போகிறதில்ல, நானும் சொல்லல. அது கேட்குற ஒரு டிஸ்ஆனஸ்ட் தானே. இல்ல அப்படின்னா இது வந்து கோசிப்பே இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலன்னா ஓகே. ஆனால் நம்ம கோசிப் பேசிட்டு திடீர்னு இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் இட் இஸ் ரிலேட்டட் அபவுட் யூ பட் ஐ சூஸ் நாட் டு லைக் வந்து டெல் யூ, இட்ஸ் ஒரு டிஸ்ஆனஸ்ட் தானே. இல்ல அது வந்து நீ கான்ஃபரன்டேஷன்ற கணக்குல பார்க்கணும். கான்ஃபரன்டேஷன். ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ வந்து எஸ் ஓகே நீ வந்து அது டிஸ்ஆனஸ்டின்னு சொல்ற. என்ன கேட்டேன்னா எஸ் இட் குட் பி டிஸ்ஆனஸ்டி. என்ன கேட்டேன்னா ஓகே இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன்லேயே உனக்கு வந்து ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஓகே யூ மைட் திங்க் திஸ் இஸ் அ காசிப். ஏன்னா உனக்கு உன் ஃப்ரெண்டை தெரியும், அவன் இந்த விஷயம் வந்து நார்மலாக வந்துட்டு எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவான், ஆனால் சில விஷயம் ஷேர் பண்ண மாட்டான். இஸ் ஆன் அண்ட் ஆஃப் அபவுட் இட், ரைட்? ஸோ நீ வந்து ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எல்லாம் ரைட்ஸும் இருக்குது. நீ போய் சும்மா கேட்கலாம், டேய் என்ன கதை, என்னது நியூஸ் வருது அப்படின்னு. நீ கேட்கறதுக்கு அந்த அந்த விதமான ஃப்ரீடம் உனக்கு இருக்கும். அதை வந்து அவன் சொல்கிறான் இருக்கு, ஆமாம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறது. ஸோ இஃப் யூ டோன்ட் சூஸ் டு கன்ஃபரண்ட்னா எஸ் இட்ஸ் 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 சம்ஹவ் வந்துட்டு ஒரு டிஸ்ஆனஸ்டி கணக்கில் வரும். ஆனால் இது வந்து அகெயின் அந்த பர்சன்ட்ட இருக்கு. இவன் வந்துட்டு போய் கன்ஃபரண்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கிடச்சி இவன் கன்ஃபரண்ட் பண்ணிட்டானா போய் கேட்குறான் ஏன் சொல்லலைன்னு. அப்போ அவன் சொல்கிறான் கொஞ்ச நாள் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு. அங்கேயே வந்து உன்னோட கான்ஃப்ளிக்ட் சொல்யூஷன் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த ஸ்டோரியை பற்றி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லும் போது நான் சொன்னது வந்து வாட் டைப் ஆஃப் பர்சன்ன்ற ஒரு கணக்கில் வரும். இல்லை நீ வந்து அது சரி. அப்படி சிப்பு பலி நாட்டு போயிட்டாங்க. ஓகே சிம்பு, என்னோட நீ சொன்னது லைட்டாக அவுட் ஆஃப் டாபிக் ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு நீ அந்த கோசிப்பை சொல்லி நான் சொல்லலை. இப்போ வச்சுக்கோ, எனக்கு மேடையை பற்றி ஒரு கோசிப் வந்திருக்கு. டே மேடையை பற்றி யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இந்த கோசிப் மேடிக்கே தெரியாது, ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் எல்லாம் சொன்ன கோசிப் எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மேடி ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கோசிப் இல்லை, மேடி கூட வச்சுக்கோ, மேடியோட ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஸோ தங்கச்ச பற்றி ஒரு கோசிப்பே எனக்கு வருது. அதை ஐ சூஸ் லைக் வந்து மேடி கிட்ட நான் சொல்லாமல் தெரியாத மாரி விட்டது. இஃப் நான் சொல்லலைன்னா மேடிக்கும் இது தெரிய போகிறதில்ல. ஸோ இது ஒரு டிஸ்ஆனஸ்ட் தானே. இன்கேஸ் அந்த மூமெண்ட்டில் நான் சொல்லாமல் இருந்தால் இது வரைக்கும் எல்லா கோசிப்பும் சொல்லிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு மேடியை பற்றியோ இல்லை மேடி ரிலேட்டடை பற்றியோ நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லாமல் விட்டால் நான் இப்போ டிஸ்ஆனஸ்டாக தானே இருக்கேன். ஆமாம், ஏன்னா நீ கான்ஃபரண்ட் பண்ணலை என்னது வாட் இஸ் ட்ரூத்துன்ற கணக்கில். ஸோ அந்த கணக்கில் நீ சொன்னா எஸ் இட்ஸ் டிஸ்ஆனஸ்ட். ஆக்சுவலி நீ இப்படி பொசுக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டோன்னே எதுக்கு இந்த பாட்டுக்கு வந்தேன்னு நான் மறந்துட்டேன். அப்பவே நினைச்சேன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்ட் பண்ணும் போது எங்கேயோ ஒரு இடத்துல கதையா போகுது. அவரையும் மறந்துட்டாரு சார். நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம்.
ம். கடந்து போயிடலாம். இதுல கடந்து போலாம். கடந்து போயிரும். ஸோ இதுல எனக்கு இன்னொரு லைக் ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ ஓகே. இஃப் லெட்ஸ் சே as a friend உனக்கு ஒரு எமர்ஜென்சியோ எனிதிங்கோ ஓகே ஒரு எமர்ஜென்சி நீ வச்சுக்கோ சிம்பு, உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு மேடி தான். உனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரப்ப இல்லை எவ்ரி டைம்லாம் ஏதாச்சும் ஹெல்ப்னு வரப்ப மேடி வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் மேடியை வந்து உனக்கு ஷோ அப் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இல்லையா? ஷோ அப்பா. ஓகே. லைக் அதாவது நான் இப்போ எந்த பிரச்சனை சொன்னாலும் பிரச்சனை சொல்கிறீங்க, உனக்குன்னு ஒரு பிரச்சனை, நீ ஒரு பிரச்சனை சொல்கிறதுக்காக கால் பண்ணுவேன். அந்த காலை பிக்கப் பண்ணுறதே ஒரு ஷோ அப் தான் நான் சொல்லுவேன். அது நீ இவன் எனக்காக அப்போ கால் நீங்க எடுப்பான்னு அப்போ இவ்வளவு நேரம் அருண் சாமி நம்மளுக்கு ஷோ ஆஃப் பண்ண மாட்டானா சொல்ல வரியா? ஓ மை காட். இல்ல ஓகே. இல்ல சொல்லு. ஓகே ஓகே. ஸோ இல்லை நான் வந்து அது நீ ஓகே அகெயின் நான் இப்போ அதையும் ட்விஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கும் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி குழம்ப போகிறீங்க. பட் தென் என்ன கேட்டேன்னா அகெயின் இட்ஸ் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங். நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் வந்து இப்போ எப்படின்னா என் பிரச்சனையை நான் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு ஒரு வென்யூ டு 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 என்னது ஃபார் சாரி டு டிஸ்டர்ப். Instead of group of friends, let's focus like ஒரு ஃப்ரெண்டு. ஓகே சொல்லு. என் பிரச்சனையை சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். த்ரிஷா இல்ல ஓகே நயன்தாராக்கு பதிலா ஜஸ்ட் த்ரிஷா மட்டும் அந்த மாதிரி யோசிப்போம். ஜஸ்ட் த்ரிஷா மட்டும். ஓகே ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என் பிரச்சனையை சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அதை கேட்கறதுக்கு. ஓகேவா? ஆனா ஆஸ் அ க்ரோன் அப் நான் வந்து இப்போ நான் இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இப்போ இருக்கிற நான் என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் லைஃப்பில் நான் பார்க்குறேன்னா நான் என்ன யோசிப்பேன்னா எஸ் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ வுட் லிசன் அண்ட் ஹூ வுட் கிவ் ஃபீட்பேக் ஆன் மை என்டையர் ப்ராப்ளம்ஸ். பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் மீ டு புட் எக்ஸ்பெக்டேஷன் அவன் வந்து எல்லா டைமும் அவைலபிளாக இருப்பான்றது. ஓகேவா? அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அவனோட லைஃப்பில் அவனுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நான் கால் பண்ணி அவன் எடுக்கலைன்னா அது வந்து என் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உடையிற கணக்கில் வராது. இட்ஸ் அ சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் பிஸியாக இருக்கான். ஓகேவா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு நான் என்னோட பிரச்சனை அவன்கிட்ட சொல்லிடுவேன். இல்லையா ஐ கேன் ஆல்சோ ஃபைண்ட் என்னோட ஓன் வே ஆஃப் ஃபைண்டிங் டு கோப் வித் மை ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு ஆஸ் இப்போ இருக்கிற என்னோட கரண்ட் சுச்சுவேஷனை நான் பேஸ் பண்ணி சொன்னேன்னா ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் குவைட்லி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அவன் அதில் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிஸியில் அவன் எனக்காக ஃபோன் எடுத்தானா ஓகே. அவன் எடுக்கலைனாலும் ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட். சி திஸ் இஸ் வேர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் ரேதர் தென் எக்ஸ்பெக்டேஷன். நீ எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வைக்கிறியோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள அங்கேயே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கோர் வேல்யூஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்க ஆரம்பிச்சான். ஆனா இஃப் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் நண்பன்கிட்ட நான் சொல்லலாம், என் நண்பன் வந்து எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ஒரு இது இல்லையா? வேல்யூ இல்லையா? அதான் சொன்னேன். இப்போ நீ நீ அப்ப வந்து அப்ப நான் எக்ஸ்பெக்ட் அது பண்ணுவேன். அது ஒரு மினிமமான திங். எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இவனுக்கு நான் கால் பண்ணி நான் சொல்லேன். அதுவே வந்து ஒரு இல்லை முடியாதுன்னு சொன்னா உனக்கு ஒரு தேர்ட் பர்சனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஓகே. நீ இல்ல நீ ஓகே. நீ வந்து அப்படி சொல்ற. நீ வந்து ஒரு ஜெனரல் கான்செப்ட்ல வந்து அந்த அந்த லைன்ல மூவ் பண்ற. நான் வந்து என்னோட ஒப்பீனியனை வந்து நான் எந்த ஏங்கல்லேன்னு பார்க்குறேன்னா ஆஸ் அன் அடல்ட் லைஃப்ல இருக்கிறனால நான் வந்து திஸ் இஸ் மை கேரக்டரிஸ்டிக். நான் வந்து பிஃபோர் ஐ டூ சம்திங் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வாண்ட் டாக் டு திஸ் பீப்புள்னா ஐ ட்ரை டு ஹேண்டில் இட் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியல சம்திங் தட் ஐ வாண்ட் ஃபைண்ட் சம் ஒன் டு டாக் டுனா அப்போ வந்து என் ஃப்ரெண்டை நான் தேடுவேன். ஆனால் அப்போ கூட ஐ எம் நாட் திஸ் டைப் ஆஃப் பர்சன் ஹூ வுட் புட் எக்ஸ்பெக்டேஷன் என் ஃப்ரெண்டு 24 மணி நேரமும் அவைலபிளாக இருப்பான்றது இல்லை. என் ஃப்ரெண்ட் பிஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அவனுக்கு ஃபேமிலி இருக்கும். 24/7 நான் சொல்ல. ஓகேவா? ஓகே. ஏன்னா இப்போ நான் அவனுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஓகே லெட்ஸ் சே இந்த சிச்சுவேஷன் இப்படி சொல்லலாம். நான் கால் பண்ணேன்.
ஆனா லெட்ஸ் சே அவன் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்கான். இல்ல அவன் வந்துட்டு அவன் ஃபேமிலியோட இருக்கான். ஸோ அவனால ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியல. அதுக்காக வந்து அவங்க பர்ப்பஸ்லி வந்து என்னை இக்னோர் பண்ணலையே. அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவன அந்த சிச்சுவேஷன்ல அன்அவைலபிளா வச்சிருக்கு. இல்ல ஓகேவா? நான் அந்த அந்த சிச்சுவேஷன் இடத்துல அந்த இல்ல, இல்ல. சிச்சுவேஷன் நான் சொல்லல. இல்ல, இல்ல. அதனால இல்ல. நான் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாரி. ஓகேவா? ஸோ, இப்ப அந்த இடத்துல நான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என் பிரச்சனையெல்லாம் கேட்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து அ என்ன கேட்டான்னா, வைக்கிறது வந்து ராங்குன்னு நான் சொல்லுவேன். அவன் அத கேட்கலாம். ஹி கேன் சூஸ் டூ லிசன் ஆர் ஹி சூஸ் நாட் டூ லிசன். அது வந்து நாட் டூ ஹிம். ஓகேவா? அந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் என் பிரச்சனைய கேட்பான்னு. அவனுக்கு யாருக்கு தெரியும்? அவன் வந்து கேட்டுட்டு ஓகேடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சாலும் வச்சிடலாம். இல்ல அவன் வந்துட்டு அதை கேட்டுட்டு ஜென்யூனா கேர் பண்ணிட்டு ஓகேடா நீ இது பண்ணு இது பண்ணு. இல்லையா அவன் வேர்ஸ் கம் ஃபோர்ஸ் நம்ம என்னது மேடிமே இருந்தானா பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பூந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டையை கலைச்சி என்ன கலைச்சி விட்டு போயிடுவான். அந்த ப்ராப்ளமே மறந்துடுவோம் கடைசி நேரம். இல்ல ஓகேவா? இங்க அஹ் பிஃபோர் லைக் வந்து நான் இது பண்றேன். ஏன்னா நீ சொல்ற என் ஃப்ரெண்டு வந்து கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு. ஸோ இதுதான் மேடி உங்க கருத்து என்ன? இஃப் லெட்ஸ் நீங்க சொல்றத நான் கேட்கலன்னா ஐ யூ ஓகே வித் இட்? இஃப் நான் லெட்ஸ் சொன்னதே உனக்கு இஃப் லெட்ஸ் மேடியோ சிம்புவோ நீங்க வந்து என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நான் கேட்கலன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்க வெண்ட் அவுட் பண்ண வரீங்களோ நான் அதை லைன் பண்ணலைன்னா மறுபடியும் நீங்க சொல்லுவீங்களா? இல்ல நீ ஒரு கட்டத்துல நீ என்னுடைய வெண்டிங் அவட நீ கேட்கலன்னா in a way that you are not seeing me as a friend, so in a return that you are being dishonest for yourself. ஸோ ஆமா இல்லையா? which means you நீ அந்த guys are ஃப்ரெண்ட்ஷிப் expecting ரெஸ்பெக்ட் me to கொடுக்கல. listen to your story, right? இல்லையே. இப்போ எப்படி நீங்க தெரியுமா வந்து வரும் அது? இல்லைன்னா தென் அது நீ எப்படி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் சொல்ல வரும்? போறது தானே? இப்போ இல்ல இப்போ அஹ், சொல்லுங்க சொல்லுங்க சிம்பு, நீங்க தான் கரெக்டா பேசுவீங்க, சொல்லுங்க. இல்ல இல்ல நான் எப்படி யோசிக்கிறேன்னா அகெயின் அதே இடத்துல தான் அதே குட்டையில தான் திரும்ப நான் போயிட்டு அஹ், கை வைக்க போனேன். அதாவது அகெயின் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கான்செப்ட் வரும்போது இட்ஸ் அ சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என் ஃப்ரெண்டு வந்து நான் சொல்றதை கேட்பான்றது. இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டேஷன். அது வந்து பேர் மினிமமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருக்கிற ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொன்னா அவன் கேட்பான் மச்சான் அப்படின்ற பர்சன். இல்லடா அவன் சொன்னா கேட்க மாட்டான்டா அப்படின்ற விஷயம். இல்லையா ஏ அவன்ட்டியா பரவாயில்ல அவன்கிட்ட சொல்லாமே இருக்கலாம் அவன் ஜோக்கு போட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு பர்சனை ஒரு ஃப்ரெண்டை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறன்ற கணக்குல தான் வரும். ஓகேவா? நீ கேட்க மாட்டேன்னா நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன்? எனக்கு தெரியுமே நீ கேட்க மாட்டேன்னு. ஸோ அங்க எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்ற கணக்கு. நாட் என் ஃப்ரெண்ட் இத கேட்டே ஆவணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. என்ன தெரியும்? என்னது எனக்கு தெரிஞ்சு என்னது அருண்சாமி வந்து இந்த பார்ட்ட முதல்ல தூக்குவோம் இந்த நாய் ரொம்ப பேச. இல்ல 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 மேடிக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நான் மேடிய பேச விடாம இருப்போம். ஆமா மேடிய தூங்க விட்டுட்டு இருக்கோம். மேடி நீங்க எழுந்து வா. என்னது என்னது இது ஏன்னா இது கம் டு த பாயிண்ட் வே அரவிந்த் சாமி, இது எதை சொல்றது அரவிந்த் சாமி, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீ ஒரு விஷயம் ஒரு வச்சுக்கோவேன், உனக்கு அந்த ஒரு ஆளோட இப்ப வச்சுக்கோ, நம்ம சிம்பு பேச்சு கேட்கவே உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்டிப்பா சிம்புவை நீ வெட்டி விட்டுருவ. இல்ல சிம்புவே நீ என்னது வெட்டி விட்டுனா, லைக் இஃப் வெட்டி விடாம நீ சிம்பு பேச்சு நீ கேட்டு இருந்தனா, ஆனா யூ கோன் பி டிஸ்ஹானஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப் தான். No, no, நீயே no. உன்னை நீ ஃபீல் பண்ற. It's not about dishonest myself. It's about the one you are telling. நீ வந்து அவன் வந்து கேட்டுட்டு மதிக்கிறானோ இல்லையோ, பட் இஃப் லெட்ஸ் அவன் மதிக்கலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ கண்டினியூவா சொல்லுவியா அதுக்கு மேல இல்ல நிப்பாட்டிடுவியா? ஆனா வச்சுப்போம், அவனுக்கு அதை ரியலைஸே பண்ணல. அவன் நைஃபா இருந்தா, ரொம்ப இன்னசென்டா இருந்தா, லைக் சொன்ன மாதிரி கூட்டாளி கேட்பாங்க சில பேர், லைக் கூட்டாளி கேட்பாங்க. சோ இல்ல இல்ல இன்னொன்னு இருக்கான் அதையும் விடு. The thing is ஆமா. you have realized இவன் வந்து நீ சொல்றதெல்லாம் இது வரைக்கும் மதிக்கலன்னு. நான் அதான் கேக்குறேன், இதுக்கு மேல நீ சொல்லுவியா சொல்ல மாட்டியா? என்னடா ஃபுல் சைலண்ட் மோட்ல எல்லாரும் அப்படியே தூங்குறீங்களா?
இல்ல யோசிக்கிறேன். ஏன்னா சில certain people நீ கொடுத்த கொஸ்டின் எப்படி தெரியுமா dude? ஏன்னா ஒரு ஆளு கேட்க வேலைன்னா which means he's already not seeing him as a friend தெரியுமா dude? அது like more to like he doesn't like the person. Am I correct, Simbu? Yes. Like your statement is very contradict with I don't know how to say, but it doesn't make sense for me. ஐ மீன் dude, இஃப் லெட்ஸ் சே நீங்க சொல்றீங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு, அவன் கேட்கலன்னா ஏன் வந்து ஃப்ரெண்ட் இல்லைன்னு நீ சொல்ற? அதுவும் ஒரு ஆமா நீ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லு. தானே. அவன் கேட்டாதான் ஒரு ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற. அது கேட்கல, அது ஒரு சைட் ஆஃப் டூட். அப்போ நீ என்ன ஃப்ரெண்டுனா என்னது, லைக் அது எக்ஸ்பிரஸ் அது மாதிரி கைண்ட் ஆஃப் சொல்றது ஒரு ஒரு இட் கம் இந்த கான்செப்ட். நீ கால் பண்ணா நீ எடுத்து கால் பண்ணி எடுத்து நீ என்னது லைக் யூ ஆஸ்க் ஹிம் இஸ் வெல் பீன் ஆர் யூ லிசனிங் டு இஸ் திஸ் நார்மல் ஸ்டாஃப். அது எக்ஸ்பெக்டேஷன் கீழே வர. எக்ஸ்பெக்டேஷன்னா எப்படின்னா நான் உனக்கு ஒரு மாதிரியான என்னது உதவி செஞ்சா நீ அதுக்கு நீ வந்து யூ ஹேவ் டு பி நன்றிக்கடனா இருக்கணும். அது பேர் கொஞ்சம் மாதிரியா எக்ஸ்பெக்டேஷன் தோணுது எனக்கு. நான் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் அது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தோணல. அது கொஞ்சம் பிக் வேர்டா தோணுது. இஃப் am I லெட்ஸ் சே correct, சிம்பு? சிம்பு தூங்க போறாரு. இல்லை, எனக்கு என்ன கன்ஃபியூஷனா இருக்குன்னா, யூ guys saying ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு. ஏன் இது என்னன்னா, ஒரு பே மினிமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா கூட ஒரு ஃப்ரெண்டுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இல்ல dude. The அது thing வந்து is, மறுபடியும் சரி. the thing is, நீ சொல்ற if once you know I'm disrespecting or anything, whatever you're saying, once you realize, if you choose, if let's say no expectation means you don't care, நீ continue வந்து சொல்லிக்கிட்டே இருப்ப. வெதர் அது எனக்கு டிஸ்ஆனஸ்ட் சொல்லியா அது விடு, நீ கண்டினியூ சொல்லிட்டு இருப்ப. ஏன்னா நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணு. ஆனா இஃப் யூ ஸ்டாப் லைக் வந்துட்டு அந்த ஷேர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டுனா, which means you expected me to listen to your story since I'm disrespecting, நீ அதை நிப்பாட்டிட்ட. அதுதான் என்னோட இது இல்ல. ஆனா யூ ஆர் நாட் ரெடி டு லிசன், தென் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் யூ பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது நான் தோணுது. அதுதான் You know if what I'm let's saying? say Like you are நான் not லிசன் you are not பண்ணலன்னா you are நீ not ready ஏன் to listen. ஃப்ரெண்டுன்னு Then நீ சொல்றேன்னு கேட்குறேன். I mean like இல்ல சொல்லு இல்ல சிம்பு. நீ நீ பாரு. எனக்கு வந்து உன்னோட கான்செப்ட் புரியுது. ஓகே, ஒத்துக்கிறேன். ம், The way you see it, yes. நான் வந்து அந்த ரூட்டுக்கே வரேன் அப்ப. எஸ், ஐ அக்ரி. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் சொல்கிறத கேட்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய நான் வரேனே வச்சுக்கோ. அவன் அதை கேட்கலன்னா ஐ ஃபீல் பிட்ரேட்ன்ற கணக்கில் வந்துச்சுன்னா அதோட வந்துட்டு அகெயின் இது வந்து ஒரு மாதிரியான கான்ட்ரடிக்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் தெரியுமா? நீங்க டைப் பண்றது என் காதுக்குள்ள புகுது, காதை கொடையுது, பிரெயின் ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது மன்னிச்சிடுங்க தலைவா. மன்னிச்சிடுங்க. ஸோ இல்லை, நீ சொல்ற விதத்துக்கே வந்துன்னு வச்சுக்கேன். ஓகே, நான் வந்து என் ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்பான் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்துட்டு அவன் கேட்கலன்னா நான் பிட்ரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. நான் பிட்ரி ஆயிட்டேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதை கூட அவன் கேட்க மாட்டானா அப்படின்ற ஆஹ், அந்த பிட்ரேயல் சென்ஸ் வந்துடும். ஏன்னா பாத்தியா, சி அவன் வந்து நல்லவனா கூட இருக்கலாம், அவன் வந்து உண்மையிலேயே உனக்காக எல்லா சுச்சுவேஷனையும் நின்றுருக்கலாம். பட் நீ வந்து ஒரு ஒரு அவன் ஏன் நான் சொன்னா கேட்பான் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீ அங்கே போனனா அவன் அதை கேட்கலன்னா இட் டேர்ன்ஸ் இன்டு ஒரு பிட்ரேயல்ன்ற ஃபீல் வந்துடும் உனக்கு. சே, இவன் என்ன நான் சொல்றதை கேட்கல அப்படின்னு ஆயிரும். அதனால தான் நான் வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஐ தாட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னா வாட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்டுன்னு அவனை தெரிஞ்சு அவன் என்ன மாதிரி பர்சன்னு தெரிஞ்சு கூட நீ அவங்ககிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது வந்து உன் தப்பு தான். ஏன்னா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அது பிட்ரே ஆச்சுன்னா உனக்கு வந்து நீ வந்து பிட்டர் ஆயிடுவே. யூ டென்ட் டு ஆக்ட் சால்ட்டி. உனக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் லைக் இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்மளுக்காக அவனும் கேட்க மாட்டான் அப்படின்ற கணக்கு வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா உன்னை நீயே ஏமாத்திக்கிற கணக்கில் வந்துடும். இதுதான் வந்து மேடியும் சொல்ல முயற்சி பண்ணுறான். எண்ட் ஆஃப் த டே வந்து நீ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது மூலியமா ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இல்லை ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வைக்கிறது உன்னோட ஸ்டாண்டர்டை நீ வந்து அங்கே செட் பண்ணுற மாதிரி இருக்கு. யூ எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ஃபால் இன் லைன் ஃபார் யூ.
அப்படின்ற கணக்குல வருது. ஸோ அப்படி போட்டேன்னா ஆஃப்கோர்ஸ் நீ தான் ஆக கூட பிட்ரே ஆக போற. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நீ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா யூ கேன் ஆன்டிசிபேட். என் ஃப்ரெண்ட் இதை சொன்னா நான் கேட்பான்ற ஆன்டிசிபேஷன் இருக்கலாம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்டன் டிசப்பாயிண்ட்ஸ்ன்னு அதனால தான் சொல்றாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து என்னைக்குமே வந்து அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் என்னைக்குமே இருக்காது. ஏன்னா நீ ஆன்டிசிபேட் மட்டும் தான் பண்ணுவ. சாரியா ஆன்டிசிபேட்க்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்படி டபார்னு கேட்டேன்னா நான் கூகுள் தான் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் சம்திங் கன்சிடர் எக்ஸ்பெக்டேஷன் தானே. அதுதான் அதனால இல்ல தான் நான் கேட்குறேன். நீ ஆன்டிசிபேட் ஆன்டிசிபேட் பண்றேன்னு சொல்ற. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. நீ ஆன்டிசிபேட் பண்றேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐயோ ஆமாவா? Okay. ஆமாண்டா சிம்பு. ஸோ இரு நீ பாரு இரு இரு நீயே உனக்கு இரு இந்த வார்த்தை இரு இரு தெரியாம பாய்க்கிற. இரு 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 யா யா அடிக்கிற வெயிட் பண்ணு. கோவப்படாது. சிம்பு என்ன ஓகே சிம்பு? ஓகே ஸோ ஆன்டிசிபேட்டுக்கு வந்துட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்றது என்னது பி ப்ரிப்பேர். ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னா நீ வந்துட்டு முழுமையா நீ ஒரு விஷயத்த நம்பியிருப்ப. ஆனா ஆன்டிசிபேஷனுக்கு ஒரு 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 ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கு. யூ வில் பி ப்ரிப்பேர்ட். என் ஃப்ரெண்ட் இதை பத்தி கேட்பான் அப்படின்னு நீ ஆன்டிசிபேட் பண்ணிட்டு போனேன்னா அவன் அதை கேட்கலன்னா யூஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அவன் பிஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. லைக் ஆன்டிசிபேஷன் வந்துட்டு இட்ஸ் அ குட் திங் கம்பேர்ட் டு பீங் எக்ஸ்பெக்டட் ஓர் சம்திங் அப்படின்ற கணக்கு. ரெண்டுமே வந்துட்டு ஒரே வேர்டுன்னு சொன்னா எஸ் மேபி வந்துட்டு நீ கூகுள் பண்ணனா அது மாதிரி இருக்கும். பட் நீ அந்த வேர்டை வந்துட்டு ஃபார் மல்டிபிள் திங்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஓகேவா? பி அவேர் வாட் வில் ஹேப்பன் ஆர் டேக் ஆக்ஷன் இன் ஆர்டர் டு பி ப்ரிப்பேர்ட். ஆன்டிசிபேட் வந்து ஆன்டிசிபேஷன் என்னோட 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 அண்டர்ஸ்டாண்டிங்ல இட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் கம்ஸ் அஹெட். புரியுதா? ஸோ நான் இப்போ என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். அவன்கிட்ட நான் என் பிரச்சனையை சொல்ல போகிறேன். ஆனால் அந்த இடத்துல வந்து ஐ எம் ஆல்சோ ஆன்டிசிபேட்டிங் அவன் அதை கேட்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு எதனா பிரச்சனையோ ப்ராப்ளம்ஸோ இருக்கலாம். ஸோ ஐ நீட் டு பி தட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னது நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்டாலிட்டி தட் ஐ ஷுடன்ட் பி செல்ஃப் சென்ட்ரிக். நான் இல்ல சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ற கணக்கில் வரக்கூடாது. நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவன் கேட்கலன்னா ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்ற அந்த அந்த மனப்பான்மை இருக்கும். அதனால தான் சொன்னேன் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஆன்டிசிபேட் பண்றது பெட்டர்னு. எவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தானே எல்லாம் தூக்கிட்டானுங்களே. ச்சே. ஆ. சரி எதனா சொல்லுங்கப்பா. நான் ஏதோ என்கிட்ட இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு சினாரியோ கொடுக்குறேன்ல. ஓகேவா? என்னடா 2 பேரும் சொல்லுங்க. ஐ திங்க் மேடி கொஞ்சம் கம்மியா பேசுனால மேடி சொல்லுங்க. மேடி, சொல்லுங்க சொல்லுங்க. if let's say as Arvind Sami, okay you okay அரவிந்த் சாமில மேடி நீ சிம்பு ஒரு குட் ஃப்ரெண்டா நீ எடுத்துக்கிற தானே? பொறுத்திருக்கு. பொறுத்திருக்குன்னு சொன்னேன்னா அப்ப அவன் மட்டமான வந்தான். ஸோ கேப் கிடைக்கிற இடத்துல சாத்துறீங்களா? சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கிறான். பட் வாட் டு டு? சரி ஒத்துக்கிறேன். ஃப்ரெண்ட் குட் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு குட் ஃப்ரெண்ட் உங்களை பத்தி தப்பா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? லைக் இதுக்கு வந்து புத்தர் மீறி நீ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நீ சொல்லக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து இப்ப சிம்பு வந்து அவன் மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்லல. ஏன்னா அவன் மூஞ்சிக்கு நேரம் நான் அவனை தப்பா மட்டும்தான் நான் பேசுவேன். பின்னாடி இட்ஸ் சம்திங் லைக் வந்து வெஞ்சன்ஸ் மாதிரி. வெஞ்சன்ஸ் இல்ல, அந்த வெஞ்சன்ஸ் அந்த ஹேட்ரட் இல்ல இல்ல இருந்தது இல்ல. இல்ல இல்ல அதான் நான் சொல்றேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்ல. ஓகே ஒரு சினாரியோ சொல்றேன். உன்னோட ஒரு நெருங்கிய நண்பன் சிம்புவை பத்தி ஒரு ஆள் தப்பா பேசுறாங்க. நீ அக்ரி பண்ணி ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ அந்த கோஸ் இப்ப சிம்பு கிட்ட சொல்லல,
ஆனா லேட்டர் ஆன் சிம்புக்கு வந்து நீ தப்பா பேசியிருக்கேன்னு தெரியுது. ம் as a சிம்பு உனக்கு அது ஹர்ட்டா இருக்குமா இல்லையா? மேடி வந்து என்னைய பத்தி பின்னாடி தப்பா பேசிட்டான்னு. சிம்பு தான் சொல்லணும். இல்ல இப்ப நீ தான் அந்த ஓகே இப்படி வச்சுக்கோ. மேடி நீனு சிம்பு வந்து நீ நல்ல ஃப்ரெண்டு. ஆனா சிம்பு உன்னை போய் ம். பின்னாடி பேசியிருக்கான். இவன் வந்து இந்த மாதிரி தான் பேசுறான். ஸோ இந்த மாரி வந்து உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறான். ஆனா நீ ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டா தான் இது பண்ணியிருக்க. அது உனக்கு ஹர்ட் ஆகுமா? ஹர்ட் ஆகாதா? இப்ப எனக்கு தெரிஞ்சனால கொஞ்சம் ஹர்ட் ஆகும். பட் சேம் டைம் என் மேல ஏதாச்சும் தப்பு இருந்தா கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ அவன் கண்டிப்பா என் மேல கொஞ்சம் சின்ஸ் நீ ஹர்ட்டா இருக்கணும், ஏன் வந்து உனக்கு ஹர்ட்டா இருக்கு? இஃப் லெட்ஸ் சே யூ எக்ஸ்பெக்டட் நத்திங். எக்ஸ்பெக்ட் ஒரு மாதிரியான லைக் கண்டிப்பாடா ஒன்னு வச்சுக்கோமே, ஏதாச்சும் தப்பு யாரு லைக் தப்பா பேச ஒரு மாதிரியான யூ ஃபீல் சம்திங் ஸ்டார்டிங் யூ ஃபீல் ஆஃப் கோர்ஸ் யூ ஃபீல் யூ ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஃபீலிங். ஏன்னா அது நாட் எக்ஸ்பெக்ட் மோர் லைக் ஆன் த லவ் சைடு ஒரு மாதிரியான ஒரு பாண்ட் கிரியேட் பண்ண அம்மா இல்லையா? இட்ஸ் மோர் ஆன் த அதுதான் பாண்ட் ரெடி தெரியுமா? அதுதான் நான் கேட்குறேன். இஃப் லெட்ஸ் சே நீ இஃப் லெட்ஸ் சே சிம்பு வந்து உன்னை என்ன எப்படி பேசுவான், எப்படி நினைக்கிறான், இல்லை எந்த பானோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா உனக்கு அது ஹர்ட் ஆகிருக்கக்கூடாது. இஃப் ஒன்ஸ் ஏதாச்சும் நீ இருந்தால் தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஹர்ட் பண்ணும். ஸோ ஏன் இல்ல உனக்கு ஹர்ட் பண்ணுது? இல்ல அந்த டைம்ல ஹர்ட் ஆனதுக்கு விட பட் சேம் டைம் அது ஸ்டார்டிங்னா அது ரிஃப்ளெக்ட் லைக் ஸ்டார்டிங் கேட்டுக்கோ கண்டிப்பா அந்த முதல் சென்ஸ் இமோஷனலி தான் வரும். அப்பதான் ஸ்லோலி திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் வரும்ல. மேபி அது அவங்க கிட்ட கேட்கலாம். கேட்டுக்கையோட அப்பதான் கேட்கலாம். இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் வச்சு ஏதாவது ஆச்சு அந்த மாதிரி யூ கம் கான்ஃபிடன்ட் வித் அதான் பிஃபோர் கான்ஃபரண்ட் ஒன் இட்ஸ் அது உன்னை ஹர்ட் பண்ணாலே இட் இஸ் பிகாஸ் யூ ஆல்ரெடி எக்ஸ்பெக்டிங் சம்திங். நீ வந்து அவன் வந்து உன்னை தப்பா பேச இருக்கக்கூடாதுன்னு நீ இது பண்ணியிருப்ப. ஆஹ், அதுதானே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க. ஒரு லாயல்ட்டி end of the day ஒரு லாயல்ட்டி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க. லாயல்ட்டி ஆக்சுவலி லாயல்ட்டி எக்ஸ்பெக்டேஷன் ஐ டோன்ட் ஹேவ் த மச் திங்க் ஆல் லாயல்ட்டி. ஏன்னா என்னோட கான்செப்ட்னா நோ நோ வந்து நாட் பீப்புள் லாயல்ட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்துட்டு ஓ நீ எனக்காக தான் வந்துட்டு இது கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லல. ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க, அவன் என்னை தப்பா பேச மாட்டான் அந்த மாதிரி சம்திங் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற. திடீர்னு வந்து அவன் வந்துட்டு அவனையும் உன்னை தப்பா பின்னாடி பேசியிருக்கான்னு நீ கேட்டுடுவானே, விச் இஸ் நீ உனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்து அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீ வந்து அவன் வந்து இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் லாயல்ட்டி. நான் ஏன் சொல்கிறேன்னா இல்லை நீ ஏதோ ஒன்று ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க, அவன் ஹேட் தான் கொடுத்துருக்கான். ஸோ சம்திங் யூ எக்ஸ்பெக்டட் தேர். அந்த பாயிண்ட்ல பார்த்தாக்கா கண்டிப்பா டூர் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் கீழே வராது தோணும். அது மோர் டு லாயல்ட்டி லைக் பேக் ஸ்டாப் மாதிரி ஆச்சுல அது. இல்லை நீ சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு, நீ ஏன் லாயல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற? லைக் நான் சொல்றது பேக் ஸ்டாப் லாயல்ட்டி சொல்றது பேக் ஸ்டாப் ஆச்சுல. இட்ஸ் இல்லை லைக் இல்லை யூ நோ த ஓகே பர்சன் ஹேட் யூ இல்ல. ஸோ சம் சார்ட் ஆஃப் லைக் ஹேட்டர் கீழே ஹேட்டர் மாதிரி வந்துருச்சுல. லைக் he doesn't like you so it's sort of like hatred இல்ல. so that in that way அது அதுதான் you know அதுதான் you கேட்குறேன். hatred அந்த it. ஹேட்ரட் ஏன் உனக்கு ஹர்ட் ஆகுது? கண்டிப்பா அந்த மாதிரி நான் ஏன் ஹர்ட் ஆகும்னா இட்ஸ் சம் சார்ட் லைக் யூ ஹேவ் a certain special bond ஆமா இல்லையா? but anyway it come to the point where yeah you're expecting them to love you back ஆமா இல்லையா? it's something like லவ்னு சொல்லலாம். லைக் லவ்வும் என்னது இல்ல ஸோ போது யூ இல்ல but anyway எக்ஸ்பெக்டிங்களா? பை இந்த சிச்சுவேஷன்ல ஒண்ணே ஒண்ணு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க அஹ், சார். அரவிந்த் சாமி மொரட்டு ஒரு ஃப்ரேமிங். அந்த கேள்விய நீ ஃப்ரேம் பண்ணி அவனை அதுல வந்துட்டு கவர் பண்ண தருமா? லைக் அவனுக்கு வந்துட்டு ஓடுறதுக்கும் ஒளியறதுக்கும் வந்து ஒரு கேப் கொடுக்காம ஒரு க்ளோஷர் பண்ணி வச்சிருக்க பத்தியா? அவனே வந்து ஃபோர்ஸ் டு அக்செப்ட் உன்னோட அந்த பாயிண்ட் வந்து வேலிட்னு. அந்த 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 கொஸ்டினை நீ ஃப்ரேம் பண்ண கொஞ்சம் உட்காந்துச்சு நல்லா இருக்கு. அதான் சொல்கிறேன். எனக்கு இது வந்து லைக் வந்து ஃபார்ஸ் யூ டு டூ சம்திங் ஆர் நாட் இல்லைல்ல. அதான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னுக்கே மேடிக்கிட்ட ஏன் இந்த 5 hour கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா, எனக்கு இஃப் லெட்ஸ் சே வென் வி ஆர் டிஸ்கஸிங் சம்திங் ஐ எம் ஓப்பன் மைண்டட். பட் அந்த ஒரு பச்சி வந்து உள்ளுக்கு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணோம். கடைசியில் வந்து
2 + 2 வந்துட்டு 4 தான். நீ அந்த ஃபார்முலா போட்டு காமிச்சு, ஓ! ரைட்டு தான் அப்படின்னு எனக்கு எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லன்னு சொல்றப்ப, இட் இஸ் மோர் லைக் நீங்க புத்தா லெவல்ல நீங்க சொல்றீங்க தெரியுமா? ஏன்னா, அது ஒரு டிவைனா இருக்கிறப்ப தான் நான் எவன்கிட்டயும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாரி ரொம்ப வந்து சூழ்ச்சியா நீங்க சொல்றப்ப, எனக்கு வாவா இருக்கு. இஃப் லெட்ஸ் சே நீங்க மேமாங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலன்னா, எனக்கு தெரியும். ஆனா ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் எ ஹியூமன் எனக்கு வந்து அது வந்து நாட் பாசிபிள்னு தோணுதுல. ஆனா உண்மையிலேயே நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஐ வில் ரியலி ரெஸ்பெக்ட் யூலா. ஆனா என்னது இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல பார்த்தாக்கா இட் லைக் இப்போ ஏதாச்சும் வச்சுக்கோ சிம்பு எதாவது தப்பா பேசினா கூட இட் கம்ஸ் டு பாயிண்ட் வேர் ஐ ரெடி லைக் இட் இஸ் வாட் இஸ் அந்த மாதிரி வந்துருச்சுல எனக்கு. ஆனா இட் இஸ் வாட் இட் இஸ். வில் யூ லைக் ஒன் பார்ட் லைக் ஐ கம் மீன் அண்ட் when you டாக் டு talk this சம்மன்? sorry என்னது இட் இஸ் வாட் இட் இஸ். ம். ஆனா அரவிந்த் சாமிகிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ நீ போய் சொல்லுவியா இல்ல, இல்லடா இவெல்லாம் நான் பேசிட்டு இருந்தோம் ஆனா சம்மந்தமே இல்லாம சிம்பு வந்து நீ இப்படி லைக் பேசியிருக்கான் அந்த மாதிரி உனக்கு தோணாதா? கண்டிப்பா நான் எதுவும் ஓப்பனா பண்ணுவோம்ல இந்த மாதிரி மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இதை கிளியர் பண்ணணும். அது இது இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒரு மாதிரி டீ மாதிரி சொல்லணும். கதை இப்ப தெரியுமா விஷயம் தெரியுமா பட் இதுதான் ஆனா அந்த இதுதான் மாதிரி இதுதான் நான் சொல்றேன். இது ஆனா அது ஆக்சுவலி ஒரு டீ இல்ல இல்ல ஒரு வெயிட் வெயிட் டீமா வெயிட் இருக்க மாதிரி ஆக்சுவலி இந்த இப்ப நீ சொன்னல நான் கண்டிப்பா ஓப்பன் அப் பண்ணுவேன்னு. இதை தானே உன் ஃப்ரெண்டு ஓப்பன் அப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணான் உன்கிட்ட. ஆமாடா நான் சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓப்பன் அப் பண்ண லைக் வந்து அவன் சொல்லியிருக்கணும்னு அப்படின்னு சொன்ன. நீ சொன்ன இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்க கூடாது. ஆனா இப்போ உனக்கு அந்த இஷ்யூ நடக்கிறப்ப நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நீயே அதை கான்ட்ரடிக்டா பண்றியே. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்ன ஆஃப் நீயே எக்ஸ்பெக்டேஷன் தானே வச்சிருக்க. எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும். இல்ல இல்ல நீ 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 அவன் உன்னை ஃப்ரேம் பண்ண விதம் வந்துட்டு கரெக்டா ஃப்ரேம் ஆகி அவனோட பாயிண்ட் வேலிட்டா இருக்கு, ஒத்துக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே வந்து எஸ் தேட்ஸ் வேர் த கான்வர்சேஷன் ஸ்டார்டட் ரைட். ம். அவன் சொன்னது வந்து அவன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சது ரைட்டா ராங்கான்றது தானே வந்துட்டு நம்மளோட ஹோல் டிஸ்கஷனோட பாயிண்ட்டே. எஸ் ஐ அக்ரி. அவன் வந்து த வே என்னது அரவிந்த் சாமியோட அந்த கொஸ்டின் வந்து அவன் ஃப்ரேம் பண்ணது வந்து எஸ் எக்ஸாக்ட்லி ஒரு ஹோல் சர்க்கிள் அவன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தான். அண்ட் யூ கேனாட் டினை தட் ஃபேக்டர், ஒத்துக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், ஓகேவா? என்ன கேட்டேன்னா எஸ் நான் இனிஷியலாக நான் சொன்னது தான். ஐ ஸ்டில் ஸ்டிக் டு த சேம் திங். எனக்குன்னு வரும்போது நான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஐ வில் ரீஃப்ரேஸ் மை வேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச், ஓகே? யூ எக்ஸ்பெக்ட் some sort of things, but then you don't expect everything. You don't expect too much. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கோர் வந்து ஃபால்டர் ஆகுது. ஆமா ஓகேவா? அப்பதான் you feel more but then the simpler concept வரும்போது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சனா then it's something that it's something problematic because you are trying to make people fall in line. உன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுன்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு வரும். நான் இவ்வளோ நேரம் வந்து அந்த ஃபுல் இது வந்து நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி பேசினேன். பட் அரவிந்த் சாமியோட கான்செப்ட் எப்படின்னா அவன் வந்து ஈவன் பிகர் ஸ்கேல் லைக் கொஞ்சம் சீரியஸான ஒரு இஷ்யூவே வந்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணி காட்டுற சுச்சுவேஷன்லன்னு பார்க்கும்போது எஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இருக்கும். பட் யூ டோன்ட் ஓவர் என்னது எப்படி சொல்கிறது It's not like a எல்லாத்தையும் loving, it's not like a love expectation. The love for expectation அது ரொம்ப ஹை. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தா ரொம்ப பேர் மினிமமா இருக்கும். லெஸ் தென் பேர் மினிமம். அந்த பேர் மினிமம் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். எஸ் ஐ அக்ரி. இப்போ என்னது ஐ வாஸ் ராங் இனிஷியலி. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லையும் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அண்ட் இட் இஸ் ராங். பட் அதுக்காக ஐ வுடன்ட் சே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் மோர் ஆர் லெஸ் அப்படின்ற கணக்கில் வரும். நீ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம், ஆனால் ஓவராக வைக்கக்கூடாது. நீ ஓகே என் ஃப்ரெண்டு நான் என்னது
இதை வந்துட்டு என்கிட்ட அவன் இதை சொல்லியே ஆகணுன்றது அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து என்ன இப்போ கேட்டால் கூட ஐ சே இட்ஸ் ராங். அவன் வந்து உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கிறதும் வந்துட்டு அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுற என்னது சுச்சுவேஷன், that's where the anticipation comes in. உன் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணுன்ற anticipation உனக்கு வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உனக்கு. ஓகேவா? ஸோ இஃப் யூ anticipate யூ பி ப்ரிப்பேர்ட். அவன் பரவாயில்ல, இந்த விஷயம் நம்மள்கிட்ட சொல்ல, மேபி he found comfort telling to another person and I'm okay with it. அந்த anticipation உனக்கு வந்துட்டு உன்னோட இது கோர் வேல்யூவாக இருக்கும். பட் நீ வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா தென் நீ தான் வந்து எல்லாரையும் வந்துட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் இருக்க வைக்க பார்க்குற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டுட். ஆமா புரியுதா? Yeah, so yes, I agree, but then at the same time I disagree in that situation. அவன் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தவறு தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட், பட் இட்ஸ் நாட் லைக் And that scenario, so I felt it's more on an emotion point of view. It's expectation la, or my emotion la, emotion driven. It's more emotion driven. அது எக்ஸ்பெக்டேஷன் வார்த்தை வருமா தெரியல, கரெக்டா வருமா? இட்ஸ் மோர் எமோஷன் ட்ரிவன். பேக் ஸ்டாப்பிங், அது பேக் ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னா அது பிட்ரயல் எப்படி எக்ஸ்பெக்டேஷன்? அதை நீ சொல்லுவ எக்ஸ்பெக்டேஷன் கம் டு எக்ஸ்பெக்ட் மீ டு பி லாயல் டு யூ. ஆனா அது மோர் டு பிட்ரயல்னு சொல்றல. அப்போ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்துட்டு என்கிட்ட சொல்லாம இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிட்ரயல். ஐ கேன் டேக் இட் ஆல்சோ, ரைட்? அதான் நான் சொல்ல வரேன். ஸோ லைக் நான் என்ன தெரியுமா சொல்றேன் சிம்பு, என்னது அரவிந்த் சாமி கிட்ட தட் என்னது ஆனோடி அது உன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய சிஸ்டர். அங்க நீ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது உன்னோட தப்பு. ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆள் வச்சா அந்த சிஸ்டர் அவங்க சிஸ்டர் கிட்ட வைக்கிறதா தான் இருக்கணும். Who are you? அதான் who are you to keep expectation for your girlfriend sister? Yes, exactly. அதாவது நோ இப்போ இல்ல இது கிளாரிஃபை பண்ணும். பிகாஸ் நீ எப்படி அவுட் frame ஆஃப் டாபிக்கா பண்ணிடுவாங்க? போற. ஓகேயா? இல்ல dude, அதான் நான் நான் சொல்றேன் expectation சொல்றேன். கேளுங்க. Dude, நான் சொல்லு வந்து சொல்லு. கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டர் தங்கச்சிக்கு நான் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல. ஓகேயா? அவ யார காதலிச்சாலும் அது அவளோட முடிவு. ஓகேவா? இஃப் லெட்ஸ் சே அவ என் ஃப்ரெண்டை போய் அப்ரோச் பண்ணி இது பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னா அது அவளோட இது. ஐ கேனாட் கோ சொல்ல முடியாது, நீ ஏன் ஃப்ரெண்டை காதலிக்கிறன்னு சொல்ல முடியாது. அவ தேர்ட் பர்சன். நான் சொல்றது என் ஃப்ரெண்டு ஏன் சொல்லலன்னு கேட்குறேன். என் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட நீ வெளியே போறப்ப ஏன் சொல்லலன்னு நான் கேட்கிறேன். ஏன் சொல்லணும் நான் சொல்றேன் கேட்கிறேன் உன்கிட்ட. ஏன் அதுதானே இது உலக வழக்கமா? அதுதானே உங்களுக்குள்ள இந்த பாண்டிங் அதுதானே. இப்போ இல்லையா ஒரு சைலண்ட், அதான் மறுபடியும் முத சொன்ன அதே கண்டென்ட் தான். சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது எப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பிரைவசி தேவைப்படலாம், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பாட்காஸ்ட் முடிச்சிருச்சு, நீங்க கிளம்பலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க.